சோ வள்ளியப்பா ஐயா அவர்கள் இசைத்தமிழில் பன்மடங்கு ஆர்வம் கொண்டவர். தமிழகத்தின் முக்கிய கோவில்களில் அறங்காவலர் குழு தலைவராக இருந்து நாளும் கிழமைகளிலும் இன்னிசையை திருக்கோவில்கள் தோறும் பரப்பி வருகிறார். தமிழ் மகனாக திகழ்கிறார். திகழ்கிறார். இத்தகைய கல்வி தந்தை சோ வள்ளியப்பா ஐயா அவர்கள். இத்தகைய சிறப்புடைய சேலம் சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் தமிழ் துறையும் ஆகும். அதனாலே பன்முக நோக்கில் தமிழ் பயன்பாடு என்ற தலைப்பினை சோனா இணைய தமிழ் மன்றம் கையில் எடுத்துள்ளது. ஆகவே இன்றைய முதல் அமர்வின் தலைப்பு இசைத்தமிழ் வடிவங்கள். இன்றைய அமர்வின் முனைவர் இரா வசந்தமாலை அம்மா அவர்கள் பேராசிரியர், தமிழ்துறை, பெரியார் பல்கலைக்கழகம், சேலம். முதல் அமர்வு இனிதே தொடங்குகிறது. அமர்வுக்கு வரவேற்புரை வழங்க துணை துறை தலைவர் முனைவர் கோ ஜெயஜோதி அம்மா அவர்கள் வருகை புரிகிறார். அனைவருக்கும் வணக்கம். மேம் கேக்குதுங்க மேம், கொஞ்சம் லவுடா பேசிக்கிங்க மேம். அனைவருக்கும் வணக்கம். காலத்தை வென்ற மொழி, இலக்கியம் பல இயற்றிய மொழி, கம்பன் கவி பாடிய மொழி, வள்ளுவத்தை விதைத்த மொழி, வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்னும் கன்னித்தமிழாய் வாழ்ந்து வரும் மொழி எம் மொழியாம் தாய்மொழி வாழ்க. சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம் தமிழ்துறை சார்பில் சோனா இணைய தமிழ் மன்றம் பன்னாட்டு ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி 7 நாட்கள் கொண்ட நிகழ்வில் முதல் நாள் நிகழ்வு இன்று. பன்முக நோக்கில் தமிழ் பயன்பாடு என்ற பொருண்மையில் இன்று முனைவர் ரா வசந்தமாலை அம்மா, பேராசிரியர், தமிழ்துறை, பெரியார் பல்கலைக்கழகம், சேலம், இசைத்தமிழ் வடிவங்கள் என்ற பொருண்மையில் இந்நிகழ்வு நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வில் சோனா கல்வி குழுமத்தின் தலைவர் திரு சோ வள்ளியப்பா ஐயா அவர்கள், துணை தலைவர்களான திரு சொக்கு வள்ளியப்பா, திரு தியாகு வள்ளியப்பா அவர்கள், எம் கல்லூரி முதல்வர் முனைவர் கு மை காதர் நவாஸ் அவர்கள், எம் துறை தலைவர் முனைவர் க விஜயராகவன் அவர்கள், எம் தமிழ்துறை இருபால் பேராசிரியர் பெருமக்கள், எம் கல்லூரியின் பிற துறை தலைவர்கள் மற்றும் பிற துறை இருபால் பேராசிரியர்கள், இணைய வழியில் பங்கேற்றுள்ள பிற கல்லூரி தலைவர்கள், பேராசிரியர்கள், பல்வேறு நாடுகளிலிருந்து வந்துள்ள பேராளர்கள், தமிழ் ஆர்வலர்கள், ஆய்வு மாணவர்கள், ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் தொழில்நுட்ப ஏற்பாட்டாளர் செல்வன் ரவிசங்கர், 3ஆம் ஆண்டு கணினி அறிவியல் மாணவன் ஆகிய அனைவரையும் இந்நிகழ்வின் சார்பில் வருக என வரவேற்கின்றேன். நன்றி. வரவேற்புரை வழங்கிய முனைவர் கோ ஜெயஜோதி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். இன்றைய அமர்வுக்கு ஒளி கேட்கவில்லையா? சார் கேக்குது இல்லைங்க சார். இன்றைய அமர்விற்கு முன்னிலை வகிக்க சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் க விஜயராகவன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். தாயே தமிழே வணக்கம் வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், நீ உலகில் இருக்கும் வரைக்கும் உனக்கும் எனக்கும் நெருக்கம் நெருக்கம் என தமிழ்தாயை முதலில் பணிகின்றேன். அழகான ஒரு இனிமையான நிகழ்வு, தலை சிறந்த 7 ஆளுமைகள், ஆகச்சிறந்த தலைப்பு என ஒரு கட்டமைப்புக்குள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள இந்த பன்னாட்டு இணையவழி கருத்தரங்கு நிகழ்வுல இங்கு பங்கு பெற்றிருக்கக்கூடிய
பேராசிரியர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். சிறிய தாமதத்திற்கு மன்னிப்பு கோருகிறோம். இனி வரும் நாட்களில் இந்த இடர்பாடுகள் இருக்காது. மகிழ்ச்சியான ஒரு தருணம் எப்ப அப்படின்னு கேட்டோம்னா, எதையாவது ஒண்ணு நம்ம காதுல சுவைச்சுக்கிட்டே இருக்கும்போது. நாக்குல சுவைச்சிருக்கோம், அது எப்படி காதுல அப்படின்னா, ஐம்புலன்களாலேயும் சுவைக்க முடியும் அப்படிங்கிறத பகுத்தறிவு நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஐம்புலன்கள்ல அழகான ஒரு புலன் செவி. அப்படிப்பட்ட செவி வழி உணரக்கூடிய ஒரு அழகான அற்புதமான ஒரு நிகழ்வு இன்னைக்கு அரங்கேற போகிறது. வசந்தமலை அம்மாவோட சொற்பொழிவுகளை பக்கத்துல இருந்து கேட்டிருக்கோம். ரொம்ப அற்புதமான பேச்சாளர். இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்ததுல மிக மகிழ்ச்சி அம்மா, நன்றி. ஏல் இசையாய் இசை பயனாய் இருக்கக்கூடியவன் இறைவன். அந்த இறைவனுடைய அருளோட இந்த நிகழ்வு இனிதே துவங்குது. இந்த நிகழ்வுக்கு வரக்கூடிய அத்துணை உள்ளங்களையும் இன்னும் சில நிமிடங்கள்ல வசியப்படுத்த போறாங்க சிறப்பு விருந்தினர். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள பல தரவுகளை அவங்க இந்த கூட்டத்துல பகிர்வாங்க. வாய்ப்பு இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் இங்க அழகான நிகழ்வா இந்த நிகழ்வு அமைஞ்சிருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. தொடர்ந்து நேரங்களை எடுத்துக்க விரும்பல. சிறப்பு விருந்தினர் கையில நிகழ்வை நாங்க ஒப்படைக்க விரும்புறோம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி. இன்றைய அமர்வின் சிறப்பு விருந்தினர் அறிமுகம். மகாகவி வசித்த புரட்சி கவி பிறந்த புதுவை மண்ணிலே பிறந்தவர். பாரம்பரிய தமிழ் படித்த குடும்பத்தில் தமிழ் ஆய்வறிஞராக, எழுத்தாளராக, பேராசிரியராக உருவெடுத்திருப்பவர். புதுவை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் காப்பா அரவாணன் ஐயா அவர்களிடம், பேராசிரியர் அறிவு நம்பி ஐயா அவர்களிடமும், ஆ பாண்டுரங்கன் ஐயா அவர்களிடமும் மாணவியாக படித்து உயர்ந்தவர். தமிழரின் இசை நுகர் பழக்கம், திருஞான சம்பந்தரின் இறைமையாக்கம், தேவாரத்தில் இசையியல் நோக்கில் திருமுறைகள் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி செய்தவர். முத்தமிழில் இரண்டாம் தமிழில் அடையாளம் காணப்பட்டவர். 150க்கும் மேலான இசைத்தமிழ் கட்டுரைகளை எழுதியிருக்கின்றவர். 4 நூல்களை உருவாக்கியுள்ளார். பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரராக திகழ்கிறார். தொண்டர் சீர் பரவுவார் சேக்கிழார் என்ற தலைப்பில் திருச்சிற்றம்பலம் நாளிதழில் 2004 முதல் 2019 வரை தொடர் கட்டுரைகளை எழுதி சாதனை புரிந்தவர். 10க்கும் மேலான ஆய்வு மாணவர்களை, திறம்பட்ட ஆய்வு மாணவர்களை உருவாக்கிய பெருமை இவரையே சாரும். தற்பொழுது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் பேராசிரியராக திகழ்கிறார் முனைவர் இரா வசந்தமாலை அம்மா அவர்கள். வாருங்கள் அம்மா, இணைய தமிழை இசைத்தமிழாக்க. செந்தமிழே, உயிரே, நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வும், நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். பன்முக நோக்கில் தமிழ் பயன்பாடு எனும் பொருண்மையில் இணைய வழி பன்னாட்டு ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி இப்பொழுது இனிதே தொடங்கியிருக்கின்றது. சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இதை அழகாக வழி நடத்தி கொண்டிருக்கின்றது. இத்தகைய அரியதோர் வாய்ப்பினை நல்கிய சோனா குழுமத்தினர் அனைவருக்கும் எனது
மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்விற்கு அன்போடு என்னை அழைத்த கல்லூரியின் முதல்வர் மற்றும் துறை தலைவர், எனது அன்பிற்குரிய மாணவர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோருக்கு எனது முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இசைத்தமிழ் வடிவங்கள். இந்த இசைத்தமிழ் என்று நாம் சொல்லுகின்ற போது ஒரு மிகப்பெரிய வரலாற்றை கண்ணுறலாம். நமக்கு தெரிந்த இலக்கியங்கள் சங்க இலக்கியத்திலிருந்து தொடங்குகின்றன. இந்த சங்க இலக்கியம் தொட்டு இன்றைய வரையில் தமிழ் உலகம் பல்வேறு இலக்கிய வடிவங்களை கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த வளர்ச்சிக்கு இடையில் நமக்கான ஓர் அடையாளமாய் இசையும் இலக்கியத்தோடு இணைந்து தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கின்றது. இந்த இசையினை பற்றி, அதற்குரிய இலக்கியங்களை பற்றி மொழிதலை அடிப்படையாக கொண்டு இப்பொழுது எனது உரை அமையும் என்று நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள விழைகின்றேன். முத்தமிழில் இயல்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல்தமிழ் ஒரு பக்கம், நாடகத்தமிழ் மற்றொரு பக்கம். இதற்கு இடையில் இசைத்தமிழ், இது தனித்துறையாக, அது தனிப்பட்டோர்க்கே சொந்தம் என்று கருதி ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான். அன்றைக்கே முத்தமிழ் காப்பியம் என்றால் சிலப்பதிகாரத்தை நாம் எடுத்தவுடன் சொல்லிக் கொள்வோம். இந்த முத்தமிழும் 2ஆம் நூற்றாண்டில் தோன்றிய அந்த ஒரு காப்பிய அமைப்பிற்குள் முத்தமிழ் மிளிர்வதை காண முடிகிறது. அப்போ அதற்கு முன்பே தமிழனுக்கு இடையிலான அந்த இசை உணர்வு எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இசை இலக்கணம் என்று பார்க்கிற பொழுது இங்கே இந்த உரையில நான் 2 விதமாக சில செய்திகளை உங்கள் முன் வைக்க விழைகின்றேன். ஒன்று, ஆங்காங்கே தென்படக்கூடிய இசை வடிவங்களை முன்னிறுத்தி சில பாடல்களை சான்றாக சொல்லி எனது உரை அமையும். 2வது பகுதியில் இந்த இசைக்குரிய ஆய்வுகள் எப்படி சென்று கொண்டிருக்கின்றன என்பதாகவும் அமையும். இசை இலக்கணம் என்று பார்க்கிற பொழுது தமிழில் முத்தமிழ் என்று சொன்னாலும் சிலப்பதிகாரத்திற்கு உரை இயற்றிய அடியார்க்கு நல்லார் பல இசை நூல்கள் குறித்து உரை விளக்கம் தந்து செல்வார்கள். இந்த உரை விளக்கங்கள்ல பல நூல்கள் இருப்பதும் பிறகு அவை அழிந்துபட்டதும் நமக்கு தெரிய வருகிறது. தமிழில் பார்த்தோம்னா பஞ்சமரபு, அறிவனாருடைய பஞ்சமரபு இன்றைக்கும் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு இசைத்தமிழ் நூலாக அது இருக்கிறது. அதை இலக்கண நூல் என்று சொல்வார். 2வது வடமொழியில் என்று எடுத்துக்கொள்வோமானால் பிரகதேசி மதங்க சூளாமணி, இந்த நூலும் நமக்கு இசை தொடர்பான இலக்கணங்களை கூறக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது. இந்த வடமொழி தமிழ் மொழி என்று வருகிற பொழுது இசையில் எது முன்பு நிற்கிறது என்று பார்க்கிற பொழுது நாம் தமிழை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் வடமொழியில் இந்த சாமகானத்தை சொல்லுவார்கள். இந்த சாமகானம் என்று சொல்லும்போது 4 வகை அந்த வேதத்துல
சாமம் இசைப்பதற்குரியது என்று சொல்லிக்கொண்டு அதை பெருமையாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை ஒரு பக்கம். இரண்டாவது, 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 13ஆம் நூற்றாண்டு அளவிலான காலகட்டங்களில், அந்த நூற்றாண்டுகளில் வடமொழி பெயர் உள்ளே நுழைந்து தமிழ் பெயர்கள் மறைய ஆரம்பிக்கின்றன என்பதற்கு சான்றுகள் பல காட்டப்படுகின்றன. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் பல பகுதிகளில் பிராகிருத மொழி தான் ஆங்காங்கே இருந்தது என்றும், இந்த பிராகிருதம் செம்மையாக்கப்பட்டு அதாவது சமஸ்கிருதமாக உருவாக்கப்படுகிறது. இதுல இருந்து சாஸ்திரங்கள் தோன்றுகின்றன. இந்த சாஸ்திரங்கள், அதாவது சிற்ப சாஸ்திரம், இசை தத்துவங்கள் போன்ற பல்வேறு துறைகள் நமக்கு இந்த சமஸ்கிருத அடிப்படையிலேயே வந்து கொண்டிருக்கின்றன. அப்ப ஆனா முன்னாடியே தமிழுக்கான பதிவுகள்ல இசை இருக்கு. இதெல்லாம் பிற்காலத்தில் வளர்க்கப்பட்ட வழக்காறுகள். இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த பிற என்ன சொல்றது பிராமணிய கலாச்சாரம் என்பதெல்லாம் பிற்காலத்தில் வருகிற பொழுது சிவாச்சாரியார்கள் கையில, ஆதிசைவர்கள் கையில போகிற பொழுதுதான் இதுல பல்வேறு அந்த சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் நிகழ்கிறது. அது பெரும்பான்மை அளவில் என்ன ஆயிற்று, சுத்தமாக தமிழ் ஏதோ தமிழ் இசை என்பது பின்னால வந்தது என்று சொல்கிறார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, அந்த மு அருணாச்சலம் அவர்களுடைய சில இசை சார்ந்த சில வரலாறுகளை சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுவார் என்னன்னா, வடமொழி நூல்கள் நிறைய இருந்தது, இசை பற்றிய இலக்கணங்களை எல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த இசை இலக்கண நூல்கள்ல தமிழுக்கான மேற்கோள்கள் சொல்லப்படல. ஆனா தமிழுக்கான அடையாளங்கள் ஆங்காங்கே மிளிர்கின்றன. அப்ப தமிழுக்கான இசை இலக்கணங்கள் ஆரம்பத்திலிருந்தே பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் அதை கொடுப்பதற்கு மனமில்லாமல் அவர்கள் கொஞ்சம் மாத்தி தமிழுடைய இசையெல்லாம் தங்களுக்குரியதாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள் என்ற ஒரு பெரிய வரலாறை அவர்கள் கொடுக்கிறார். இப்ப நம்ம எந்த நூலை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, பரத சாஸ்திரம் 5ஆம் நூற்றாண்டு, இப்ப நம்மளுக்கு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அறிவனார் பஞ்சமரபுன்னு சொல்லுகிற பொழுது அதைத்தான் முழுமையாக கிடைக்கிற நூலாக நம்ம சொல்றோம். பரத சாஸ்திரம் 5ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. பரதாசாரியார் எழுதிய அந்த பரத சாஸ்திரம், சங்கீத மகரந்தம், பிருகத்தேசி, இப்படி மானச உல்லாசம், சங்கீத சமய சாரம், நிறுத்திய ரத்னாவளி, சங்கீத ரத்னாகரம் போன்ற, இப்ப இந்த சங்கீத ரத்னாகரம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் பண்கள், தேவார வர்த்தினின்ற பேர்ல தமிழ் பண்கள் அதுல இருக்கு. ஆனால் தமிழ் பண்கள் அப்பொழுது சிதறி இருந்த காலகட்டத்துல தமிழ் உலகத்துல அவர் அந்த புத்தகத்திற்குள்ளார அந்த சங்கீத ரத்னாகரத்தில் தமிழுக்கான பதிவுகள், தேவாரத்திற்கான பதிவுகளை, ஏகப்பட்ட பதிவுகளை அதுல அவர் பதிவு செய்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதே போல அவரே சொல்லுவார், அந்த நூலாசிரியரே சொல்லுகிற பொழுது, இந்த தௌதலாபாத் ராஜ்யத்துல இருந்த பொழுது இப்படி இதையெல்லாம் சேகரித்து கொடுத்ததாக ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வடமொழி சார்ந்த இல்ல பிற மொழி சார்ந்த நூல்களில் எல்லாம் இசை இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இசை இலக்கணம் எல்லாம் தமிழ் இசையிலிருந்து, தமிழ் இலக்கிய பாடல்களிலிருந்து, தமிழ் இசை இலக்கிய பாடல்களிலிருந்து தான் அவங்க அதை மேற்கோளாக எடுத்திருக்கிறார்கள் என்பதை பின்னாடி வந்த ஆய்வாளர்கள் அதை கண்டறிந்து செல்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுடைய மேற்கோள்ல பாத்தீங்கன்னா, அதை இறையனார் கலவியல் உரை 9ஆம் நூற்றாண்டுல இறையனார் கலவியல் உரையில பார்க்கிற பொழுது இதுல தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு கொடுக்கும்போது அதுல சில இசை நூல் பட்டியல்கள் வருது. அதுல தலைச்சங்கம் பரிபாடல், பெருநாரை, பெருங்குருகு, முதுநாரை, முதுகுருகு, கலரியாவில் உரை. அப்புறம் இடைச்சங்கம்னு எடுத்துக்கிட்டோம்னா குருகு வெண்டாளி, வியாழமாலை, அகத்தியம், இசை நுணுக்கம் போன்றதையும், கடைச்சங்க காலத்துல இந்த பரிபாடல் அதை 70 பரிபாடல்னு கொடுக்குறாங்க. அடுத்து கூத்துவரி, சிற்றிசை, பேரிசை போன்றவற்றையெல்லாம் இறையனார் கலவியல் உரையை சொல்லுகிற பொழுது 9ஆம் நூற்றாண்டு கிட்ட சொல்றாங்க. அப்போ
இந்த நூற்றாண்டில் நமக்கு இசை பற்றிய அந்த பதிவுகள், இசை நூல்களை பற்றிய, இசை இலக்கியங்களை பற்றிய பதிவுகள் நமக்கு காணப்படுகின்றன என்பதுதான். அடியார்க்கு நல்லார் இதே அப்படியே இசைத்தமிழ் நூல், நாடகத்தமிழ் நூல் அவரு அப்படியே பிரிச்சு தன்னுடைய உரையில அவரு கொடுத்து செல்வதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நூல்கள் எல்லாம் காலப்போக்கில் அழிந்து போயின என்பதை பார்க்கிறோம். அந்த அழிவதற்கான பல காரணங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ தொல்காப்பியம் நீ எடுத்துக்கொள்ளுகிற பொழுது நமக்கு ஆரம்பத்துல தொல்காப்பியத்துல பாத்தீங்கன்னா அளபிறந்து உயிர்த்தலும் ஒற்றிசை நீடலும்னு சொல்றோம். ஒரு நூற்பாவை எடுத்துக்கொண்டு பார்க்கிற பொழுது இப்போ அந்த நூற்பால நரம்பின் மறைய என்மனார் புலவன்ற இந்த நரம்பின் மறைய என்மனார் புலவர் இல்ல, இந்த நரம்புடைய என்பது சுரங்களுடைய இசையமைப்புடைய நூல்கள், அப்ப இலக்கிய நூல்கள் என்று பொருள் கொடுத்துட்டு போறாங்க. உரையாசிரியர்கள் தான் இத பொருள் கொடுத்துட்டு போறாங்க. தொல்காப்பியத்துக்குள்ளார இப்ப நம்ம வருகிற பொழுது நம்மளுடைய முதல் முழுமையாக கிடைத்த ஒரு இலக்கண நூல்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 4 நில பண்கள் பற்றிய குறிப்பு நமக்கு கிடைக்குது. அடுத்து பண் என்ற அடிப்படையில பெரும்பொழுது சிறுபொழுது நமக்கு கிடைக்குது. பண்களை வரிசைப்படுத்துகிற முறை நமக்கும் தெரியுது. அது மாதிரி இந்த பரிபாடல் எடுத்துக்கிட்டோம்னா பரிபாடல் களிப்பாடல் இரண்டுமே இசை இலக்கியங்கள்னு சொல்றோம், இசைத்தமிழ் இலக்கியங்கள்னு சொல்றோம். களிப்பாடல்ல நாடகத்தமிழ் கூறுகள், அதாவது ஒரு கீர்த்தனை முறையில் பாடக்கூடிய தன்மை உடையது களிப்பாடல்கள் என்றும், பரிபாடல்லையே இசையமைத்தோர் பெயர், இசை வகுத்தோர் பெயர் என்பதெல்லாம் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு அதை வைத்துக்கொண்டு நம்ம இந்த 2 நூல்களையும் முழுமையாக சங்க இலக்கியத்துல இசைத்தமிழ் நூல்களாக அதை கொடுக்கிறோம். எப்படி பாடினாங்க என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனாலும் இசைக்கான முழு அமைப்பில் இந்த பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன, பரிபாடலும் களிப்பாடலும் என்பது. மற்றைய இலக்கியங்கள்ல நம்ம அங்கொன்று இங்கொன்றுமா அந்த இசைக்குரிய கூறுகள், அதாவது இசைத்தமிழை நம்ம இசைத்தமிழ்னு சொல்லக்கூடாது, இசை கூறுகளை இலக்கியங்கள்ல சங்க இலக்கியங்கள்ல 2ஆ பிரிச்சு பார்க்கலாம். இந்த அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லிடுறேன். இந்த தொல்காப்பியத்திலேயே பண்ணத்தின்னு ஒரு இசைக்குரிய ஒரு பாடல் வகை சொல்லப்படுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வடிவம். இது பண்ணத்தி என்பது பண் அத்தி வருவது, பண் பொருந்தி வருவதுடைய பாடல்கள். இது நாட்டுப்புற பாடல்னு கூட சில சமயத்துல சொல்லுவாங்க. அது மாதிரி வாரம் பாடும் முறை இன்னும் ஒண்ணு இருக்குது, ஒரு குறிப்பு இருக்குது. அடுத்து வண்ணம் என்பது ஓசைக்குரியது என்ற குறிப்பையும் நம்ம தொல்காப்பியத்துல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். யாப்பு என்பதும் ஒரு ஓசைக்குரியது, ஒழுங்குபடுத்தப்பட்ட ஓசை. அதாவது இப்ப சீர் பற்றி எல்லாம் பேசுகிற பொழுதெல்லாம் இங்க ஓசை ஓசைன்னு சொல்லுவாங்க. அந்த ஓசை ஒழுங்குபடுகிற பொழுது அந்த ஓசையே ஒளி, ஓசை, இசை 3ஆ எடுத்துக்கணும். நம்ம ஒளி என்பது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த ஒளி ஒழுங்குபடுத்தப்படுகிற அழகுபடுத்தப்படுகிற பொழுது இசையா என்பதுதான். அதுல இங்க நிறைய ஓசை ஓசைன்னு சொல்றாங்க. அந்த ஓசையெல்லாம் ஒரு ஒழுங்குமுறைக்குள் கொடுக்க வேண்டிய ஓசை என்பதை தொல்காப்பியர் நமக்கு அழகா சொல்லிட்டு போவார். அதே போல பாடல் அமைப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா மோனை, எதுகை இதெல்லாம் ஒரு ஓசையை மேம்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. செய்யுள்ள இதெல்லாம் ஒரு அமைப்புடையது. ஆனால் அது இசையாக பாடுகிறதா என்பது இல்லை. நம்ம இசை என்பதற்கு கீழே இந்த ஓசை அமைப்பை நம்ம எடுத்து வைத்துக்கொண்டு அந்த பாடலை நாம் பிரிக்கலாம் என்பதுதான். அது மாதிரி களிப்பாடலுக்கான உறுப்புகள் தொல்காப்பியத்துல சொல்லப்பட்டிருக்கின்றன. அம்போதரங்கம்னா என்னன்னு சொல்லப்பட்டிருக்கின்றன. இசைக்குரிய மாத்திரைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த இடத்துல ஒழுங்கா இப்படி விழணும். அதாவது சொல்லுவோம் இல்ல, குறிலுக்கு இவ்வளவு மாத்திரை, நெடிலுக்கு இவ்வளவு மாத்திரை சொல்லி இந்த மாத்திரை அளவு, இந்த மாத்திரை அளவுக்குள் ஒரு செய்யுளை கொண்டு வருகிற பொழுது அங்கு ஓசை அழகாக இடம்பெறும் என்பதும். அதே மாதிரி இசைக்கு பாத்தீங்கன்னா தாளம் இருக்கு. அந்த தாளத்துக்கும் மாத்திரைக்கும் நெருங்கிய தொடர்புண்டு என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பாணர் வாழ்க்கை என்பது இது மிக நீண்ட ஒரு செய்தியாக இங்க இருப்பதை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப சங்க இலக்கியம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப சங்க இலக்கியத்துக்குள்ளார நம்ம பார்க்கிற பொழுது பல பாடல்கள், சில பாடல்கள் அங்க கொடுத்திருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அகவன் மகளே நம்ம 2 நிலையில பார்க்கலாம். ஒரு இசைப்பாடல
ஆரம்ப கட்டத்திலிருந்து நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள்ல ஒன்று அந்த செய்யுள் வடிவம் என்பது, அந்த அமைப்பு என்பது ஒரு ஒழுங்கிற்குள்ளார வரும். இப்போ அகவன் மகளிர் பாடல், மறையோர் பாடல், அந்த பாடுபொருளுக்கு ஏற்ப அந்த பாடல் கொடுக்கப்படுது. இங்க பாடல் என்பது பாடுவதற்குரியதா இல்ல பாடும் அமைப்பிற்குரியதான்னு பார்க்கிற பொழுது, பாடுபொருளை வைத்துக்கொண்டு அதை கொடுத்தாலும் அதுக்குள்ள ஒரு வாழ்வியல் முறையும் அதற்குள் ஒரு இசை முறையும் நமக்கு தென்படுகிறது. இப்படிதான் இதை பாடினாங்க என்பதற்கெல்லாம் அதுல மேல எந்தவித சான்றுகளும் ஆதாரங்கள் நமக்கு இல்லை. ஆனால் பாட்டுல இத்தனை பாட்டு இருக்குது. அதாவது பாட்டுல வகை, அந்த வகைப்பாட்டை தான் இங்க நான் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு. அகவன் மகளிர் பாடல், அடுத்து அது உள்ளார பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அகவன் மகளிர் பற்றி குறிப்புகளுடைய பாட்டா இல்ல இசையோடு கூடிய பாட்டா. நம்ம பண்டைய இலக்கியங்கள் எல்லாம் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பான்னு சொல்லுகிற பொழுது இது இது என்னென்ன ஓசைக்குரியதுன்னு பின்னாடி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அந்த ஓசைக்கு உரியதா என்பது அது மிகப்பெரிய ஒரு ஆய்வாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நமக்கு ஆதாரம் இல்லாத பொழுது இந்த பாடலை எப்படி பாடியிருப்பார்கள் என்று தெரிகிற பட்சத்தில் நாம் அதற்கு ஒரு சில இசையை போட்டு பாடுகிற மரபை நம்ம பார்க்கலாம். அது ஒரு மறையோர் பாடல்னுங்கிற. அடுத்தது ரெண்டு இருக்குங்களா, இதுல பாருங்க நிறைய வகை இருக்கு. மறையோர் பாடல், அதுக்கு அடுத்து கொண்டு போலாம், அடுத்து போலாம். இங்க இருங்க. உழிஞை பாடல், தழிஞ்சி பாடல், அதுக்கு அடுத்து துணங்கை பாடல், வள்ளை பாடல், விரற்கல பாடல், வெறியாட்டு பாடல், ஆடல் மகளிர் பாடல், வேத பாடல். அகவன் மகளே மனவ கோப்பண்ண நன்னெடும் கூந்தல், அகவன் மகளே பாடுக பாட்டு, இன்னும் பாடுக பாட்டு, அவர் நன்னெடுங்குன்றம் பாடிய பாட்டே, நன்னெடுங்குன்றம் பாடிய பாட்டே, நன்னெடுங்குன்றம் பாடிய பாட்டே. இப்போ இந்த பாடல் இந்த பாட்டுக்கான இசைன்னு நான் சொல்லல. ஒரு பாடலை இசையோட நம்ம பாடலாம். ஆனால் அந்த பாட்டு சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டு என்ற அந்த வார்த்தை மட்டுமே நமக்கு கிடைக்கிறதே தவிர இந்த வகையில் இந்த முறையில் பாடப்பட்டதுன்னு இல்லை. ஆனா பரிபாடல்ல அப்படி இருக்கு. அதுக்கு இசையமைச்சவங்க பேர் இருக்கு, எழுதியவர் பேர் இருக்கு, என்ன ராகம் என்கிற பேரும் அதுல பண்ணுடைய பெயரும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வள்ளைப்பாடல். இந்த வள்ளைப்பாடல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது நெல்லிடித்தல்குரிய அந்த பாடல் நாட்டுப்புற பாடல் மெட்டு தான். இந்த நாட்டுப்புற பாடல் மெட்ல நமக்கு நிறைய செய்திகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாடல் வகையை நம்ம இதுல பாத்துக்கலாம். வள்ளைப்பாடல் இப்ப நான் ஏற்கனவே சொன்னதுதான், கொஞ்சம் மேல எடுத்துக்கலாம், அடுத்தடுத்து போகலாம். இருப்பாரு கொஞ்சம். இப்ப கலித்தொகையில பாருங்க, கலித்தொகையில உங்களுக்கு அந்த பாடல் வகை பாருங்க, அந்த 3 சீரோட அழகாக நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த முறையை பாக்குறோம். உழிஞை பாடல் இருக்கு, அடுத்து விரற்கல பாடல், வெறியாட்ட பாடல்ல நம்ம எல்லாமே அந்த பாடுபொருளுக்கு ஏற்பதான் இது பாட்டை வகைப்படுத்தி இருக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு ஆனா பெருமாள் அவர்களுடைய தமிழரிசை என்ற நூல்கள்ல கூட பாத்தீங்கன்னா பல்வேறு சான்றுகள் கொடுத்துட்டு போவார். ஆனால் எதுவும் இசைக்கான சான்றுகளா என்று பார்த்தோமானால் அது இசைக்கான சான்றா இல்ல, பாடல் வகைக்கான சான்றாக அது இருக்கிறது என்றாங்க. இப்ப கலித்தொகையில கலிப்பாவுல வரக்கூடியது இப்ப பாருங்க, பாணியும் தூக்கும் சீரும் என்று இவைன்னு அந்த பாடல்ல கடைசியா வரும். இப்ப பாணின்னா பாணி என்பது தாள வகையில ஒண்ணு, தூக்கு என்பது நமக்கு சீர் என்று இவை மானிழை அரியவை காப்ப நமக்கு கொடுக்குறாங்க. இல்ல இசைக்கான கூறுகள் பாட்டுக்குள்ளேயே இருக்கும். எனவாங்குன்னா அது சரணம்னு சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ இந்த பாடலை எடுப்பு, தொடுப்பு, முடிப்புன்னு 3ஆ பிரிக்கிறது கீர்த்தனையினுடைய அமைப்பு.
கலிப்பாடலை இந்த கீர்த்தனை அடிப்படையில பிரிச்சுக்கலாம். நம்ம பாடுபொருளுக்கு ஏற்ப பிரிச்சுக்கலாம். சில இதெல்லாம் வந்து பிரிக்கவே முடியாது. நமக்கு வந்து எந்த பாடுபொருள் எது வரைக்கும் அந்த வரிகளை நம்ம அதாவது பல்லவியில கொடுக்கறது, எது வரைக்கும் அணுபல்லவியில கொடுக்கறது என்பதெல்லாம் நமக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு. இருந்தாலும் அதை முறையான இசை ஆய்வாளர்களால் அதை பிரித்து 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 வைத்து அப்படி ஒரு கலிப்பாடலுக்குரிய ஒரு கீர்த்தனை வடிவமாக அதை மாற்றிக்கொள்ளலாம். அதை இன்றைக்கு ஏத்துக்கிறோம். ஏன்னா ஒரு இலக்கியம் இசை வடிவத்தை பெறுகிற பொழுது அதை வந்து இசை பாடுபவர்கள் அதை பொருள் மாறுபடாமல் தங்களுக்கு ஏற்ப அதை பிரிச்சு அந்த பாடலை கொடுக்கலாம் என்பதுதான். இப்போ அடுத்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப திருக்குறள் சொல்றோம். திருக்குறள் வந்து ரெண்டு என்ன சொல்றது 7 சீர்ல நமக்கு அமைகிறது. அது மாதிரி 10 குறட்பாக்கள் கொண்டது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இப்ப இது வந்து நம்ம வந்து பல்லவி. அடுத்தும் நம்ம அப்படித்தான் பாடணும். ஆனா இதை வந்து ஒரு கீர்த்தனை வடிவத்துல மாற்றுகிற போது மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இப்ப அடுத்த சரணத்துல வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல்ல பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இப்ப பாருங்க, ஒரு குறள்பாவுல நமக்கு தேவைப்பட்ட ஒரு குறளை எடுத்து பல்லவியாகவும் அடுத்து அணு பல்லவியாகவும், அதாவது எடுப்பு தொடுப்பு முடிப்புன்னு தமிழ்ல இப்படி மாற்றி ஒரு இசை வடிவத்துக்குள்ளார நம்ம அதை கொண்டு வரோம். இதெல்லாம் வந்து திருக்குறள் உட்பட எல்லாமே நமக்கு வந்து சங்க இலக்கியம் எல்லாமே நம்ம இசை வடிவத்துக்குள்ளார நம்மளே கொண்டு வந்து கொடுப்பதுதான். இதை வந்து இப்படி கொடுப்பதனால் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் பொருள் மாறுபடக்கூடாது என்பதுதான். ஒரு திறம் பான யாழின் தீங்குரல் எழ பரிபாடல்ல அடுத்தது வரும். ஒரு திறம் யானர் வண்டின் இமிரிசை எழ. அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு திறம் கண்ணார் குழலின் கரைபுயழ, ஒரு திறம் பண்ணார் தும்பி பரந்திசையூத, ஒரு திறம் மன்னார் முழவின் இன்னிசையழ, ஒரு திறன் மன்னல் நெடுவரை அருவி நீர்த்ததும்ப. இது வந்து விருத்தமா பாடுறது. ஒரு பாடலை, ஒரு முழுமையான ஒரு சங்க இலக்கிய பாடலை நம்மளால எடுப்பு தொடுப்புன்னு பிரிக்க முடியலன்னா ஒரு சில சமயங்கள்ல இந்த பாடல் அழகான ஒரு இசைக்கூரை கொண்டு இருக்கும். இங்க பாருங்க, இதுல சொல்லெல்லாம் ஒரு திறம் ஒரு திறம் ஒரு திறம் ஒரு திறம், பாணர் யானர் கண்ணார் பண்ணார் மன்னார்னு அழகான அந்த சொல்லெடுக்குரிய அந்த வார்த்தைகள் வந்து விழக்கூடிய பரிபாடலா இருக்கு. அப்படி பரிபாடல் 18 இது. இந்த பாடலை வந்து நம்ம இசையோட கொண்டு வருகிற பொழுது நம்ம மனசுக்கு உகந்த அந்த வடிவத்தினை ஒரு இசை அமைத்து நாம் கொடுக்கலாம் என்பதுதான். இந்த பாடலை காலம் கருதி கொஞ்சம் அடுத்தடுத்து போய்க்கிறேன். இப்போ இப்படி சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாம் நாம் ஒரு சில பாடல்களை இப்ப வந்து புறநானூறு இருக்குன்னு வச்சுங்களேன். புறநானூரை இப்ப எப்படி நம்ம கொடுக்க முடியும்? எல்லாமே இசையில கொண்டு வர முடியாது. இருந்தாலும் ஒரு சான்றுக்காகத்தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். இன்று புறம் தருதல் என் தலை கடனே, இன்று புறம் தருதல் என் தலை கடனே, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லற்க கடனே. அதாவது ரொம்ப இந்த கர்நாடக இசைன்னு சொல்லுவாங்க, இந்த பழம்பெரும் தமிழ் இசை அடிப்படையில நமக்கு தமிழ் இசை பரவணும்னா வார்த்தைகளை அது ரொம்ப இழுத்து, இது வந்து நீங்க பக்தி இலக்கிய பாடல்ல அப்படி கொடுக்கலாம். ஆனால் சங்க இலக்கிய பாடல்ல பொருள் போய் சேரணும் என்ற ஒரு நோக்கம் கருதி அந்த வார்த்தையை உடனே வீழ வைத்து அழகாக இசைக்குரியதாக்கி நாம் அதை கொடுக்கணும்.
வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே, ஒளிர் நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே, ஒளிர்வாள் அருஞ்சமும் முறுக்கி களிரெறிந்து பெயர்தல், களிரெறிந்து பெயர்தல் சொன்னோம். அப்போ களிர் எரிந்து பெயர்தல் ரொம்ப மென்மையாக்க சொல்லாம அது கொஞ்சம் அழுத்தமாக நாம் சூழலுக்கு ஏற்ப அழுத்தமாக்கி அந்த பாடலை நம்ம உருவாக்கலாம், இசையமைக்கலாம் என்பது. களிர் எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனேன்னு அது முடிக்கலாம் நம்ம. அப்போ களிர் எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே, துன்பம் நேர்கையில் பாவேந்தருடைய அந்த தேஷ் ராகத்துல நம்ம இந்த பாடல் கொடுக்கலாம். நமக்கு என்ன எந்த ராகம் நமக்கான ராகமோ, ஆனால் அந்த உணர்வும் சுவையும் மாறாமல் சங்க இலக்கிய பாடலை இசையில நம்ம வடிவமைக்க முடியும் என்பதுதான். பாடலுக்கு ஏற்கனவே புலவர் எழுதியிருக்காங்க. அந்த பாடல் ஒரு வடிவத்திற்குள்ளார இருக்கு. ஆனால் அனைத்து பாடலும் இல்லையாண்ட அனைத்து பாடலும் இங்க இசைக்குள்ளார கொடுக்க முடியுமான்னா எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. சில பாடல்களை நம்ம இசைக்குள்ளார கொண்டு வரலாம் என்பதுதான். இதற்கு பிறகு நம்ம இப்போ சிலப்பதிகாரத்தை நம்ம எடுத்துக்கிற பொழுது, இப்ப சிலப்பதிகாரத்துல நமக்கு எங்கேயுமே 2ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட சிலப்பதிகாரத்துக்கு 12ஆம் நூற்றாண்டுல இங்க அடியார்க்கு நல்லார் உரை விளக்கம் கொடுக்கிற பொழுதுதான் அந்த இசையினுடைய சிறப்பு நமக்கு விளங்குகிறது என்பதை பார்க்கிறோம். இந்த ஆட்சியர் குறவையில பார்க்கிற போது இந்த குறவை கூத்து பகுதியில இந்த யாழ் பற்றி பாலை அன்றைக்கு பாலைன்னு சொன்னாங்க. இந்த பாலை என்பது சில இடங்கள்ல நம்ம பாலை திணையை குறிக்குதுன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. பாலை என்பது ஒரு வகை இசையமைப்பை குறிக்கிறது என்பது. இந்த பாலை என்ன ஆகுதுன்னா யாழா மாறி இந்த யாழ் மீண்டும் பாலை ஆகிறது என்பதை பார்க்கிறோம். இப்ப ஆயப்பாலை, சதுரப்பாலை, திரிகோணப்பாலை, வட்டப்பாலை. இந்த வட்டப்பாலை தான் ரொம்ப முக்கியமானது. இந்த வட்டப்பாலையிலிருந்து பிறக்கக்கூடிய இசை வடிவங்கள் முல்லையாழ், குறிஞ்சியாழ், மருதையாழ், நெய்தல் யாழ். முல்லையாழிலிருந்து எது வருதுன்னு கேட்டீங்கன்னா செம்பாலை வருது. குறிஞ்சியாழிலிருந்து படுமலைப்பாலை பிறக்கிறது. மருதையாழிலிருந்து கோடிப்பாலை பிறக்கிறது. நெய்தல் யாழிலிருந்து விளரிப்பாலை பிறக்கிறது. அதாவது யாழ் என்பதும் நம்ம கருவியா எடுத்துக்க கூடாது. யாழ் என்பது பாலை என்பது நிலம் அல்ல, அது ஒரு இசை. யாழ் என்பது கருவி அல்ல, அது ஒரு வகை இசை. இந்த எந்த இடத்துல யாழ கருவியா எடுத்துக்கணும், எந்த இடத்துல யாழ இசை நிலைக்குள்ளார கொண்டு வரணும் என்பதையும் இந்த உரையாசிரியர்கள் தெளிவாக நமக்கு சொல்லி செல்கிறார்கள். அப்போ ஒரு பாடலை நாம் சொல்லுகிற பொழுது இந்த இசை வடிவத்தை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இன்றைய நிலையில இந்த ராகம்லாம் எப்படி இருக்கு? அரிக்காம்போதியில முல்லையாழ், பாலை, செம்பாலைன்னு எல்லாமே ஒண்ணுதான். இப்ப முல்லையாழ்னாலும் செம்பாலைனாலும் அரிக்காம்போதி என்றாலும் ஒன்றுதான். அது இன்றைய நிலையில அந்த ராக பெயர்கள் எப்படி மாறுது? குறிஞ்சியாழ் படுமலைப்பாலைன்னு ஆகுது, நடபைரவி ராகத்துல இருக்கு. மருதையாழ் கோடிப்பாலை கரகரப்பிரியா ராகத்துல இருக்குது. நெய்தல் யாழ் விளரிப்பாலை தோடி ராகத்துல இருக்குன்னு இதை பின்னாடி இசைத்தமிழ் ஆய்வுகள்ல அந்த தமிழ் இசை இயக்கம் ஆரம்பித்த பிறகு இந்த பாடலுக்கு இதெல்லாம் வடிவமைக்கலாம். தேவாரத்துக்கு அவங்க செய்யறாங்க. அந்த தேவாரத்துக்கு அப்படி கண்டுபிடிக்கிற போது சிலப்பதிகாரத்தெல்லாம் மேற்கோள் காட்டி தான் அந்த ஆய்வினை அவர்கள் வழி நடத்துகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இல்ல மங்கள வாழ்த்து பாடல்னு ஒண்ணு வருது பின்னாடி. இப்ப இதெல்லாம் இசைப்பாடல்கள்லாம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் பொங்கலத்தார் சென்னி அடுத்து வரும். இப்போ இந்த பாடெல்லாம் அது ஞாயிறு போட்டுறதும் நீங்க பாருங்க, அது அடுக்கு தொடர்ல தொடர்ச்சியாக அந்த பாடலை அவங்க எழுதுவது என்பது நமக்கு இசைக்குள்ளார வரக்கூடியது என்பதை பார்க்கிறோம். அப்புறம் சிலப்பதிகாரத்துக்குள்ளார ஒரு நாட்டுப்புற பாட்டுக்கு ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அதை நம்ம சொல்றோம். பொன்னிலங்கு பூங்கொடி போலஞ்சை கோதை வில்லிட மின்னிலங்கு மேகலைகள் ஆர்ப்ப ஆர்ப்ப எங்கனும் தென்னன் வாழ்க வாழ்க என்று சென்று பந்தடித்துமே தேவரார மார்பன் வாழ்க என்று பந்தடித்துமே பின்னும் முன்னும் எங்களும் பெயர்ந்து வந்தெழுந்துள்ளாய் மின்னும் மின் இளங்கொடி வியன் நிலத்திடிந்தன தென்னன் வாழ்க வாழ்க என்று சென்று பந்தடித்துமே தேவரார மார்பன் வாழ்க
என்று பந்தடித்துமேன்னு அப்படியே தொடர்ச்சியா அந்த நாட்டு பந்தடிக்கிற பாட்டு பாருங்க. கையில வைத்து கொண்டே நம்ம அழகா இப்படி தட்டினீங்கன்னா அந்த ஓசை கேட்கும். அந்த பாடலை நம்ம பாடுகிற பொழுதே அந்த ஓசை எங்கேயுமே எதுலயும் நம்ம இதுக்காக இசை கத்துக்கிட்டு அந்த சிலப்பதிகார பாடல்லாம் பாடணும்னு இல்லை. ஆனாலும் சில பாடலை நாமே அந்த மெட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மெட்டுக்கு ஏற்ப நம்ம கொண்டு வரலாம் என்பதுதான். அதற்கு பிறகு இப்ப சமய இலக்கியங்கள்னு பார்க்கிற போது அங்க வடிவங்கள்னு பார்த்தோம்னா, இப்போ தேவாரத்துல பண்கள் நிறைய இருக்கு. பண்கள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 24 வகையான 23 வகையான பண்களை நம்ம பாக்குறோம். இந்த 23ஓட அப்புறம் 24 சாளரப்பாணின்னு ஒன்னையும் சேர்த்து 24ஆக கூட அதுல சொல்லுவாங்க. எல்லா பண்களையும் நம்ம அது ராகத்துக்குரியது, ஆனா வடிவத்திற்குரியதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஞான சம்பந்தருடைய சித்திரக்கவி முழுக்க உங்களுக்கு வடிவத்திற்குரியதுன்னு எடுத்துக்கணும். ஞான சம்பந்தருது. நாவுக்கரசர் தான் தாண்டகம், நேரிசை, திருக்குறுந்தொகை இது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வடிவம். அந்த வடிவத்தை நம்ம எப்படி கொடுக்கணும், எப்படி பாடணும் என்பது இருக்குது. வடிவத்திற்கும் பாடலுக்கும் நம்ம வடிவம் தனி. ஆய்வுக்குள்ளார போகும்போது வடிவத்தை பற்றி தனியாக ஆராயணும். தாண்டகம்னா என்னன்னு தனியாக ஆராயணும், யாழ்மொழினா என்னன்னு தனியாகத்தான் ஆராயணும். ஆனா பாடலை பாடுகிற பொழுது அது ஒரு பண்ணுக்குள்ளார ஒரு ராகத்திற்குள்ளார நம்ம பாடலாம். இப்போ தேவாரத்துல இப்ப பாருங்க 22 வகை இருக்குது. அதுல கடைசியா யாழ்மொழி. சில வேகம் கருதி அடுத்து போகலாம். ஒரே ஒரு பாடல் தேவாரத்துல. அடுத்தது, தோடுடைய செவியல் விடையேறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. இப்போ இந்த பாடல்ல இப்போ இதோடைய தொடர்ச்சியா பாருங்க, இன்னொரு பாடல் சொல்லிட்டு ரெண்டு பாடலா இன்னைக்கு பாடுறவங்க எப்படின்னா அந்த வடிவத்தை ஒண்ணு மென்மையா பாடுவாங்க, அடுத்து கொஞ்சம் விரைவா பாடுவாங்க. உண்ணாமுலை உமையாளோடு நட்டபாடை. காரைக்கிழமையார் முதல்ல ஒரு பெண் பார்ப்புலவரா நட்டபாடை இந்தளம்னு 2 பண்ண அவங்கதான் அறிமுகப்படுத்துறாங்க. தென்னிந்திய இசையின் தாய் என்ற பெயரும் அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு பிறகு ஞானசம்பந்தருடைய பாடல்லையும் முதலாக இந்த நட்டபாடை, அதாவது நாட்டை, கம்பீர நாட்டை எடுத்த உடனே ஒரு கணிப்பா பாடுவதற்குரிய ஒரு இசைக்குரிய பாடல். அந்த பாட்டு அந்த வடிவமும் அப்படிதான் இருக்குங்க. உண்ணாமூலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமாள் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவி திரள் மழலை முழவும் மதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. இப்ப பாருங்க, இது முதல் காலம். உடனே அடுத்து அந்த பாடல அந்த வடிவம் ஒரே மாதிரிதான் இருக்கு, ஆனா இசை சொல்லுகிற முறையில கொஞ்சம் விறுவிறுப்பை கொடுக்கறது ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா பதிகம் பாடும்போது. அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக நடைய மாத்துவான். இந்த நடையை மாற்றுகிற பொழுது கூட இந்த பாடல் வடிவம் நமக்கு சிதையாமல் அழகாக இருக்கிறது என்பதுதான். வெம்முந்திய கதிரோனொலி விலகும் பிரிசாரல் அம்முந்தி முவையிலேதவன் அண்ணாமலையதனில் கொம்முந்துவ குயிலாலுவ குளிர் தாடியுன் ஞான சம்பந்தன அடிவல்லவர் அடிப்பேனுதல் தவமே அடிப்பேனுதல் தவமே. இப்ப நடைய மாத்தது. நீங்க இன்னொன்னு பார்க்கணும், இந்த பாடெல்லாம் பாடலா இருக்கு. ஆனால் இந்த பாடலுக்கு நம்ம எப்படி சந்த பாடல் சொல்றோமோ, தேவார பதிகங்களுக்கெல்லாம் கட்டளை வகுத்திருக்கிறார்கள். கட்டளை என்பது அந்த சந்த அடிப்படையில நமக்கு அது பிரிச்சு 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 இப்படிதான் இருக்கணும்னு ஒரு அமைப்பு. ஆனா அது ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த ஆய்வு அப்படியே மறைந்து போயிற்று என்பதுதான் சொல்லணும். அந்த கட்டளை இப்ப எப்படி திருப்புகழ் எடுத்துக்கணும்னா சந்த பாடல் எப்படி இருக்கிறதோ அதே போல தேவாரம் என்றால் அந்த கட்டளைகளுக்குள்ளாரத்தான் அந்த பாட்டை கொண்டு வரணும். அந்த வடிவம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனாலும் அந்த கட்டளை என்கிற அந்த வடிவத்திற்குள்ளார இந்த பாடலை நாம் பொருத்தி பாட வேண்டும் என்பதுதான். அதுக்கு அடுத்து கடைசியில
இப்போ கடைசி பட காலம் கருதி ஞானசம்பந்தர் யாழ்முறின்னு ஒரு 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 வடிவம். இந்த யாழ்முறி பண்ணா வடிவமா, தாண்டகம் போல விருத்தம் போல அது ஒரு வடிவமா பண்ணான்னு கேட்கிற பொழுது கோமதி சங்கர ஐயர் என்பவர் யாழ்முறி பண்ணை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வை நிகழ்த்தி இருக்கிறாரு. இருந்தாலும் அந்த யாழ்முறி என்பதற்கு ஒரு பெரிய வரலாறே சொல்லப்பட்டது. இதெல்லாம் பின்னாடி சொல்லப்பட்ட ஒரு கட்டுக்கதையாக கூட இருக்கலாம். ஆனா புராணத்துல அதை சொல்றாங்க, அந்த யாழ் முறிஞ்சு போச்சுன்னு. அந்த முறிதல் என்பதற்கு ரகரம் யாழ் மூரி, மூரின்னா வலிமை பெறுதல்னு அர்த்தம். அந்த அர்த்தத்துலதான் மூரின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுல போட்டிருக்கோம் பாருங்களா, அந்த மூரி என்பது இருக்கணும். வலிமை பெறுது, யாழுக்கு வலிமை சேர்க்கிற ஒரு பதிகம் இது. எப்படி இத பாடணும்னா, இப்ப பாடல் பாத்தீங்கன்னா இயல்பா இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அதை பாடுகிற பொழுது ஒரு வடிவத்தை எப்படியெல்லாம் நம்ம இசைக்குள்ளார கொண்டு வரும்பொழுது அந்த பாடலை சிறப்பாக்குகிறோம். வடிவம் இசையால் சிறப்பு பெறுதல், இசையால் அந்த என்ன சொல்றது, அந்த பாடல்களும் சிறப்படைதல், பாடலால் இசை சிறப்படைதல் என்பது ரெண்டும் இருக்கும். இந்த ரெண்டுமே இதுக்கு இந்த பாடலுக்கு இப்ப ஈடு எதுவும் இல்லை என்றுதான் என்னுடைய கருத்து. இப்ப பாத்தீங்கன்னா ஞானசம்பந்தர் தருமபுரத்துல திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்கிற ஒரு பான மரபினை சார்ந்த ஒருவரை நண்பராக்கி கொண்டு தன்னுடைய இசைக்கு அவரை இசையமைக்கும்படி செய்யறார். எங்க போனாலும் கூடவே போறது கூட. இது ஒரு வகை ஒருமைப்பாட்டை இங்க கொடுக்குது. சாதி சமயம் பாராமல் சைவத்தை வளர்த்த அந்த பாங்கினையும் நம்ம பார்க்கிறோம். மாதர் மடப்பிடியும் மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் மன்னதோர் நடை ஊடை மலை மகள் நடை ஊடை மலை மகள் நடை ஊடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் துணை என்ன மகிழ்வர் புதையினப்படை நின்று பூதயினப்படை நின்று இசை பாடவும் ஆடுவர் இசை பாடவும் ஆடுவர் அவர் பாட சடை நெடு அவர் பாட சடை நெடு அவர் பாட சடை நெடு அவர் படர் சடை நெடு அவர் படர் சடை நெடு அவர் படர் சடை நெடு முடியதோர் புனல வேதமோடு ஏழிசை பாடு ஆட்கடல் வெண்டிரை ஈரை நூரை கரை பொருது ஈரை நூரை கரை பொருது ஈரை நூரை கரை பொருது இறை நுரை கரை பொருது இறை நுரை கரை பொருது இறை நுரை கரை பொருது இறை நுரை கரை பொருது விண்மீ நின்ற அயலே தாதவி புன்னை தயங்கு தாதவி புன்னை தயங்கு மலர்ச்சிறை வண்டரை மலர்ச்சிறை வண்டரை ஏழில் போழில் கோயில் பயில் ஏழில் போழில் கோயில் பயில் ஏழில் போழில் கோயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதியே தருமபுரம் பதியே எழில் பொழில்
துயில் பயில் அந்த வார்த்தைகளை எவ்வளவு அழகாக்கி இங்க வந்து நமக்கு ஒரு வடிவத்துக்குள்ளார கொடுக்கிறாங்க. ஆனால் அந்த வடிவத்திற்குமே அதற்கு ஒரு இசை. இந்த யாழ்முறி என்பது யார் தருவார் இந்த அரியாசனம், இது ஒரு பழைய சினிமா பாடல். அதே மாதிரி வருவார் அழைத்து வாடி வடலூர் வட திசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே வருவார் அழைத்து வாடி. அந்த ஒரு கணிப்பான ஒரு அட்டானான்னு சொல்லுவாங்க. இந்த ராகத்துக்கு பேரு அட்டானா. இந்த அட்டானா ராகத்துல யாழ்முறையை இப்படிதான் பாடணும். நம்ம பாக்குறோம். அதாவது ஆராய்ச்சியாளர் அந்த இசை எப்படி கை கொடுக்கிறது, அந்த இசை எப்படி நம்ம அந்த வடிவத்திற்குள்ள கொண்டு யாழை வந்து முறிஞ்சு போச்சு. இப்படி இறை நூரை கரை பொருது இறை நுரை கரை பொருது இறை நுரை கரை பொருது இறை நுரை கரை பொருது இப்படி வேக வேகமாக பாடுகிற பொழுது அந்த யாழை வாசிக்க முடியாம போச்சு. அதனால திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தன்னுடைய யாழ் முறிந்தது, அதாவது இசை முறிந்தது, இசையை தொடர்ச்சியாக வாசிக்க இயலவில்லைன்னு நம்ம எடுத்துக்கணும். யாழே முறிஞ்சு போச்சுன்னு நம்மளுக்கு சில வரலாறு எல்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த வரலாற்றை நாம் இங்க எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்பதுதான். அப்போ ஒரு யாழ்முறி என்கிற ஒரு வடிவம், அந்த வடிவத்திற்குள்ளார ஒரு இசையை கொடுக்கிற பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்பதுதான். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப 4000 திவ்ய பிரபந்தத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு வந்து இந்த இவர் மாணிக்க வாசகருடைய பாடல், அதை இடையில சொல்லல. இந்த மாணிக்க வாசகர் பாடல் முழுக்க முழுக்க நாட்டுப்புற மெட்டுல பெண் குழந்தைகள் விளையாடுகிற அந்த பாடல் மெட்டுலதான் திருவெம்பாவை, திரு அம்மானை, திருப்பொற்சுன்னம் எல்லாம் நாட்டுப்புற வழக்காறுகளை முன்னிறுத்திய அந்த பாடல்கள் என்பதையும் நம்ம வந்து அந்த ஊசல் பாடல் அதெல்லாம் நம்ம வந்து இதுல பார்த்துக்கலாம். அதற்கு பிறகு பிரபந்த இசைன்னு பார்க்கிற பொழுது நமக்கு வந்து நிறைய பாடல் வந்து நமக்கு சொல்லலாம். அதை வந்து பல்லாண்டுக்கு வந்து பெரியாழ்வார் தான் வழிவகுத்தார் என்பதை பார்க்கிறோம். தாலாட்டு பாடல், ஒரே ஒரு தாலாட்டு பாடல் சொல்லிட்டு அடுத்து காலம் கருதி அடுத்துக்கு போகலாம். இப்போ வந்து ஒரு தாலாட்டு பாடல் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தாலாட்டு வந்து ரொம்ப அழகா நம்மளுக்கு வடிவமைச்ச பெரியாழ்வார் வந்து தாளப்பருவம் என்பதுல ஒரு பாடல். மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணை பொன்னால் செய்த வண்ணச் சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் விடு தந்தான். பிரம்மன் வந்து உனக்கு கொடுத்து விட்டானான்னு கேக்குறேன். மாணிக்குரலனே தாளேலோ வையம் மலர்ந்தானே தாளேலோன்னு ஒரு பாடல். இப்போ இந்த பாடல மாணிக்கம் கட்டி வைரம் எடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண திரு தொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் விடுதல்தா மாணிக்குரலனே தாலேலோ வையமலந்தானே தாலேலோ தாலேலோ தாலேலோன்னு அப்படியே மென்மையாக அந்த தாலாட்டு முறைய இந்த பாடல்ல நம்மளால பாக்குறோம். அதாவது இன்னும் நம்ம வந்து ஒரு 2 நிலைகள்ல பார்க்கணும். ஒவ்வொரு வடிவமைப்பையும் எடுத்து வைத்துக்கொண்டு அதற்கான இலக்கண கூறுகள் என்ன என்பது பார்ப்பது ஒரு பக்கம். இரண்டாவது, அந்த இலக்கண அமைப்பை மீறி அந்த ஒரு வடிவத்திற்குரிய ஒரு பாடலை இசையில எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்து சிற்றிலக்கியங்கள்ல முழுக்க முழுக்க எப்படி இப்ப மாணிக்க வாசகரை நம்ம வந்து சொன்னது போல இப்ப சிற்றிலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா சிந்து, தரு இதெல்லாம் வந்து வடிவங்கள் தான். சிந்து, தருவை வந்து கீர்த்தனைன்னு சொல்றாங்க. விருத்தம், வெண்பா, திபதை, கொச்சகம், ஆனந்த களிப்பு, நந்தவனத்தில் ஒராண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி
அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி. இது ஆனந்த கழிப்பு. பாரதியார் இந்த ஆனந்த கழிப்புல நிறைய பாடல், தாயின் மணி கோடி பாரீர், அந்த பாடல்லாம் ஒரு ஆனந்த கழிப்புல தான் மேலேயே போட்டிருப்பாரு. அது ஒரு பக்கம். அடுத்து உங்களுக்கு திருப்புகழ்னு எடுத்துக்கிற பொழுது 15க்கு பிறகு நமக்கு திருப்புகழ்ல வருகிற பொழுது எப்படி வண்ணப்பாடல் நம்ம சொல்றோமோ அது மாதிரி சந்தப்பாடல்னு ஒண்ணு. ஒருவர் கொடுத்த ஒரு வடிவத்தை சந்தம் என்கிற நிலையில வடிவமைச்சு கொடுத்தத பின்னாடி வந்தவர்கள் வண்ணச்சரப தண்டபாணி தேசிகர், பாம்பன் சுவாமிகள் போன்றவர்கள்லாம் அதை பின்பற்றி கொண்டு வராங்க. இது இந்த இடத்துல அந்த சந்தப்பாடல், சந்தம் என்பது ஒரு வகை இசைதான். அந்த சந்தப்பாடலுக்குள்ளார திருப்புகழ் என்பதை எப்படி கொண்டு வராங்க என்பதை பாக்குறோம். பாடல் எல்லாம் இந்த பக்தி இலக்கிய பாடல்லாம் நம்ம பக்தி இலக்கியம்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு மூச்சு பயிற்சிக்குரிய ஒரு அமைப்பாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். உடல் ஆரோக்கியத்திற்கு இப்ப கந்தர் கலிவன்பா குமரகுருபரர் அதை பாடினா நாக்கு தெற்றுவதெல்லாம் சரியா போகும் என்பதெல்லாம் சொல்றாங்க. அந்த சொல்ல ஆடல் அப்படி இருக்கும். இப்போ சொல்ல அமைப்பு, அந்த பாடல் வடிவம் அப்படி இருக்கும். அது திரும்ப திரும்ப சொல்லுகிற பொழுது நமக்கு நாக்கு தெத்துவது என்பதெல்லாம் சரியா போகும் என்று சொல்றாங்க. அதே மாதிரி திருப்புகழை நினைத்த இடத்துல நினைச்ச மாத்திரத்துல நம்ம இடைவெளி கொடுக்க முடியாது. அந்த பாடலுக்குள்ள வடிவத்தை நம்ம எப்படி வேணுமோ படிச்சுக்கலாம். தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய. ஒரு வரலாற சொல்லுகிற பொழுது, ஒரு புராண கதையை சொல்லுகிற பொழுது கூட பாருங்க, ஒரு புலவர் அந்த பாடல் அமைப்பையும் கொடுத்து அதற்கான இசை அமைப்பையும் சந்தத்துல வடிவமைக்கிறார் என்று பார்க்கிற பொழுது நமக்கு பெருமையா தான் இருக்கு. நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்த இந்த மிகப்பெரிய அந்த வடிவங்கள், இசை பாடல் வடிவங்கள், இசை வடிவங்கள் என்பதுதான். இப்போ ஒரே ஒரு திருப்புகழ் மட்டும் சொல்றேன். தொந்தி சரிய மயிரே வெளிர நிற தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒருகை தடிமேல் வரமகளிர் நகையாடி. தொண்டி கிழவன் இவனாரென இருமல் கிண்கிணென முனுரையே குழற விழி துஞ்சி குருடுபடவே செவிடுபடு செவியாய் வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனிமையுருவே தனையுமிள மைந்தருடைமை கடனே தனமுடுக துயர்மேவி மங்கை அழுது விழவே யமப்படர்கள் நின்று சர்வ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வர வேண்டும். இந்த பாடலை படிக்கும் போதே நம்ம உரை நடில படிக்கவே முடியாது. அது இசை பாடுறாங்க பாடல அது பற்றி இல்லை, சொல்லுகிற பொழுதே அதுக்குள்ளார ஒரு அழகான ஒரு ஓசை விழுந்து கொண்டே இருக்கும். ஒரு அழகான ஓசை விழுந்து கொண்டு. இப்ப இந்த பாடல நான் சொல்றேன் பாருங்க. 3 காலத்துல பாடணும் என்பது இருக்கு. 3 காலத்துல மூச்சு பயிற்சி தேவை. தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இத தொங்க ஒருகை தடி மேல் வர மகளிர் நகையாடி. அதோட ஒரு பகுதி முடியுது. தொண்டி கிழவன் இவன் ஆரென இருமல் கிங்கின முன்னுரையே குழற விழி துள்கு குருடுபடவே செவிடுபடு செவியாகி. இதனுடைய சிறப்பு என்னன்னா, திருப்புகழ்ல தொங்கல் என்கிற அமைப்பு இவருக்கு முன்னாடி யாரும் கொடுக்கல, இவருக்கு பின்னாடி பாடியவர்கள் அதை கொடுக்குறாங்க. தொங்கல் என்கிற அமைப்பை திருப்புகழ்ல தான் நம்ம பாக்குறோம். தனிச்சேர்னு சொல்றோம் இல்லையா, தனியாக ஒரு விழுகிற அதை சொன்னா நம்ம அந்த இடத்துல ஒரு மூச்சு விட்டுக்கலாம். தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இத தொங்க ஒருகை தடி மேல் வர மகளிர் நகையாடி. தொண்டி கிழவன் இவன் ஆரென இருமல் கிண்கிணென முன்னுரையே குழற விழி துள்கு குருடுபடவே செவிடுபடு செவியாகி வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனிமையுருவே தனையும் இளமைந்தருடைமை கடனே தெனமுடுக துயர் மேவி மங்கை அழுது விழவே யமபடர்கள் நின்று சர்வ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வர வேண்டும். எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக எனதாருயிர் வருக அபிராமா. இங்கு வருக அரசே வருக முளை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வருமாயன் சிந்த மகிழும் மருக குறவரிள வஞ்சி மருவும் அழகா
சிந்தை மகிழும் மருகா குறவரிள வஞ்சி மருமழகா அமரர் சிறை சிந்த அசுரர் கிளை வேரொடு மடிய அடு தீராம் திங்களரவு நதி சூடிய பரமர் தந்த குமர அலையே கரை புருத செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே. அதுக்கடுத்து ஒரு காலம் இருக்கு, கடைசி காலத்துல நான் பாடுறேன். தொந்தி சரிய, அதாவது தொப்ப வந்து முன்னாடி இருக்கு, தொந்தி சரிய மயிரே வெளிர தந்த மசைய முதுகே வளைய, அதாவது யானையினுடைய தந்தம் போல முதுகு வளைஞ்சிருக்கான் முருகப்பெருமான். ஒரு வயதான கிழவன் போல வந்து வள்ளியை கரம் பிடித்த வரலாறு தான் இதுல சொல்லப்படுது. வளைய இதழ் தொங்க, இப்ப பாருங்க சீரை நம்ம பிரிக்கணும், பாடல இதழோட முடியும், தொங்க ஒரு கை தடிமேல் வரமகளிர், தொங்க இதழ் தொங்கன்னு பிடிக்கணும், ஒரு கை தடிமேல் வைக்கணும். வரமகளிர், வரப்பு மேல நடக்கிற பெண்கள் எல்லாம் கேலி பண்றாங்க, முருகனை கிழவன்ட்டு கேலி பண்றாங்க. அந்த பாடல் அந்த சூழல் தான். இப்ப இத கடைசி காலத்துல எப்படி பாடணும் பாருங்க. தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இத தொங்க ஒருகை தடிமேல் வர மகளிர் நகையாடி தொண்டி கிழவன் இவனாரென இருமல் கிண்கிண முறையே குடர விழி துஞ்சு குருடுபடவே செவிடுபடு செவியாகி வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனமையுருவே தனையும் இளமைந்தருடமை கடனே தெனமுடுக தூயர் மேவி மங்கை எழுது விழவே எமபடர்கள் என்று சர்வ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயில் மீது வர வேண்டும். எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனிவர் என் கண் வருக எனதாரீர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முளை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பருவினோடு கோதலை புகழ வருமாயன் சிந்தை மகிழும் மருகா குறவரிள வஞ்சி மருவமழகா சிந்தை மகிழும் மருகா குறவரிள வஞ்சி மருவமழகா அமரர் சிறு சிந்த அசுரர் கிளை வேரோடு மடிய ஆடுதீரா திங்களரவு நதி சூடிய பரம தந்த குமராலய கரை பொருது செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே பெருமாளே. இப்பதான் மூச்சை விட முடியும். தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசை மதிகை வளைய இதை தொங்க வருகை தடுமே. பாருங்க எங்கேயாவது இடையில தொந்தி சரிய மயிரே வெளிர நீ எங்கேயுமே நம்மளால மூச்சு விடவே முடியாது. சில பாடல், ஒரு சில பாட்டுடைய அமைப்பு, சில பாடலுடைய வடிவமைப்பு எல்லாம் ஒன்றுக்கொன்று செறிவாகவும் இப்படி ஒரு இசைக்கூறுக்குள்ளார இது இருப்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இதற்கு பிறகு அடுத்து ஒரு சில மணித்துளிகள் இதுல வந்து அடுத்தது இந்த இசை இலக்கியங்கள் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இலக்கிய நூல்களை மட்டும் கொஞ்சம் அதுல போட்டீங்கன்னா சில பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த இசைத்தமிழ் ஆய்வுகள் கொஞ்சம் கருணாமிர்த சாகரம் அந்த அடுத்த வடிவமைப்பை மட்டும் கொஞ்சம் காமிங்களேன். கருணாமிர்த சாகரம் ஆபிரகாம் பண்டிதர் 1917 இத வந்து அவர் கொடுக்கிறாரு. கருணாமிர்த சாகரம் அதுல வந்து பாத்தீங்கன்னா பாகமா பிரிச்சிருப்பாரு. முதல் பாகம், 2ஆம் பாகம், 3ஆம் பாகம், 4ஆம் பாகம்னு பிரிச்சிருப்பாங்க. இதுல வந்து நமக்கான இசைகள் எப்படி இருக்கு என்பதை கொடுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா மனித உடலும் யாழும் ஒன்றுபட்டதுன்னு நமக்கு அந்த கருணாமிர்த சாகரத்துல கொடுக்குறாங்க. அந்த வடிவத்தை கூட பாத்தீங்கன்னா தெரியும், இதுக்கு முன்னாடி இருக்கு. இப்போ அதுல பாத்தீங்கன்னா யாழும் மனிதனுடைய அந்த தண்டு வடம் இருக்கு பாருங்க, அந்த தண்டு வடத்துக்கு எப்படிலாம் அந்த இசை ஆய்வுகள் போயிட்டு இருக்கு பாருங்க என்பதையும் நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் விபுலானந்த அடிகளாருடைய அந்த யாழ்நூல் வந்து 3 பதிப்பா அது வெளியே வருது. அதுல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 1947லயே வந்திருக்குது. அதுக்கு பிறகு 74, அடுத்து 2003 நமக்கு கொடுக்கிறார். யாழ் என்பது நம்ம சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த யாழினுடைய அமைப்பு இன்னைக்கு வந்து எப்படி எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை. அதுக்கப்புறம் தமிழிசை கலைக்களஞ்சியம், இந்த ஆய்வுல வந்து வடிவங்களை பற்றி இந்த தமிழிசை கலைக்களஞ்சியம் ஒரு சொற்பொருள் களஞ்சியம் என்றாலும் கூட அதுல 4 தொகுதிகள் இருக்கு. அது வந்து வீபாக்கா சுந்தரனார் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல அந்த நூல்களை வந்து வெளியிட்டு இருக்கிறாரு. இதுல முதல் தொகுதி வந்து 1992 வருது, 4ஆம் தொகுதி 2000 வந்திருக்கிறது என்பதையும் பாக்குறோம். எல்லாம் அதுல வந்து நீங்க வடிவங்களை தமிழ் இசையை வந்து பின்னுக்கு தள்ளி அதை வந்து வடமொழி சார்ந்த இசையை வந்து முன்னாடி கொடுத்தாங்க பாருங்க. இதுல கருணாமிர்த சாகரம் இதெல்லாம் பழைய பதிப்பு. அடுத்து போங்களேன்.
தமிழ் இசை இதெல்லாம் அதனுடைய உட்கூறுகளை வந்து நான் கொடுத்தேன். இங்க பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா யாழும் அந்த மனிதனுடைய உறுப்பு. அதனால படத்தை மட்டும் நம்ம அந்த தண்டுவடத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதுல கொடுக்கப்பட்ட அந்த ஆய்வு நூல்கள்லயே இப்படி கொடுத்திருக்கிறாங்க. இப்போ அந்த யாழுக்கும் மனிதனுக்குமான தொடர்பு என்ன என்பது. அடுத்தது இப்போ இது அந்த யாழ் நூலுடைய 3 பதிப்புகள். இது அதுக்குள்ளார கூடிய பாடுபொருள் அது நமக்கு தேவையில்லை. அதுக்குள்ளார அந்த நூல்கள்லாம் நீங்க பார்க்கணும். பார்த்தா அதுல வந்து எப்படி இந்த வடிவத்துக்குள்ளாரெல்லாம் இதை கொண்டு வராங்க, ஒரு நமக்கான இந்த சொத்து நம்மளுடைய இலக்கியங்கள் அதை எப்படி வடிவத்துக்குள்ளார கொண்டு வராங்கன்னு. தமிழ் இசை இலக்கண வரலாறுன்னு ஒன்று. அடுத்தது இதுதான் மு அருணாசலம் ஐயா. நான் முதல்ல சொன்னதுபடி மு அருணாசலம் ஐயா அவர்கள் 2 நூல். அடுத்தது போலாங்கப்பா. அடுத்து இது அந்த தமிழ் இசை கலைக்களஞ்சியம் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இது. இப்ப இந்த நூல் பாருங்க, 2 நூல். தமிழ் இசை இலக்கண வரலாறு 2009 வருது. தமிழ் இசை இலக்கிய வரலாறு. இந்த நூலை மட்டும் நம்ம படிச்சிட்டோம்னா இதுக்குள்ளார பல்வேறு விஷயம், அதாவது சமீப பிற்காலத்துல வரக்கூடிய எல்லா அந்த வடிவங்கள் பற்றியும் நமக்கான வரலாறு என்ன, நம்ம தமிழருக்கான இசை வரலாறு என்ன என்பது இந்த 2 நூல். இலக்கணங்கள் என்னென்ன இசை குறிப்பு கொடுக்குது, இலக்கியங்கள் என்னென்ன இசை குறிப்புகளை கொடுக்கின்றன என்பது, அந்த வடிவத்தை பற்றி உள்ள நிறைய செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்பதுதான் இந்த மு அருணாசலத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு நூல் இது. இந்த நூலையே நம்ம பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு என்ன சொல்றது, எல்லா இசை ஆய்வுகள் பற்றி, இசை ஆய்வுகள், தொல்காப்பிய இசை குறிப்புகள். அடுத்தது அதில் பாருங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்துல இசை என்பது பற்றி கலைவாணி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தொல்லியல்ல கூட அந்த இசை சார்ந்த செய்திகள் கொடுக்கப்பட்ட நூல் இது. அது மாதிரி பண்ணும் பாணும், சங்க இலக்கியத்தில் கலையும் கலை கோட்பாடும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த யாழ் நூல், பாணர் இசையல். இப்ப நம்ம கொடுத்தது இசை வடிவங்களை பற்றி மட்டும் கிடையாது, நம்ம தமிழருக்கான பழம்பெருமையை பறைசாற்றுவதற்கான ஒரு ஆய்வு நூல்கள் இதெல்லாம். இப்ப சிலப்பதிகாரத்துக்கே காப்பியத்துக்கே தனியாக அடுத்து கீழே கொடுத்திருக்கிறது முழுக்க இந்த இது பாருங்க. இந்த நூல் எல்லாமே வந்து சிலப்பதிகார அடிப்படையாக கொண்டது. ராமநாதன் கொடுத்தது, அங்கேற்கண்ணி அவர்களுடைய பிற்காலத்திய அந்த நூல்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். சேலம் எஸ் ஜெயலட்சுமி அவர்களுடைய அந்த நூல்கள், அந்த காணல் வரி என்பதை பற்றிலாம் மிகப்பெரிய விளக்கங்களை எல்லாம் அவங்க கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பக்தி தமிழுக்கு என்னென்ன நூல்கள், இதுல வந்து உங்களுக்கு தெய்வ தமிழிசைன்னு இருக்கு பாருங்க. இந்த தெய்வ தமிழிசை என்பது உங்களுக்கு இசை பண்களுக்கான அந்த பாடல் எப்படி பொருந்துதுன்றத சொல்றாங்க. இந்த இசைத்தமிழ் காவல்லேவான வந்து இசைத்தமிழ்னா என்ன, அதுக்கான அந்த வடிவங்கள்லாம் அதுல வரும். பண்கள் ராகத்தை பத்தி மட்டுமே சொல்லக்கூடியது இது. இதுல வந்து நீங்க வடிவத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒரு ராகம் அமைப்பு எப்படி இருக்கிறதுன்னு கீழே பாருங்க. இந்த சந்த அமைப்புடைய அது வந்து திருப்புகழுக்கு இது ஒரு ஆய்வேடு. இந்த ஆய்வேட்டை அது சந்த அமைப்புக்குரிய ஒரு நூலாக பின்னாடி மாத்திருக்கிறாரு மோகனரங்கன் என்பவர் அது பண்றாரு. அடுத்து இங்க இந்த அங்கேற்கண்ணி என்பவருடைய திருப்புகழ் பாடல்ல சந்த கூறுகள் கொடுக்குறாங்க. திருமுறையும் தமிழிசை மிகப்பெரிய அந்த வரலாற்று சொல்லக்கூடிய திருமுறை தமிழிசை வந்து யார் தொகுத்தது, திருமுறை நூல்கள்லாம் எப்படி வெளிவந்தது என்பதெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சங்கம் முதல் இக்காலம் வரைக்கும் ஒரு பொதுவான ஒரு கருத்து, தமிழர் தோற்கருவிகள்லாம் ஆளவந்தாருடைய அந்த புத்தகம். அடுத்து அதெல்லாம் வந்து இப்போ கிடைக்கல, இருந்தாலும் அந்த ஒரு சங்க இலக்கிய பாட்டை எடுத்துக்கிட்டு அதுல என்ன இசைக்கருவி இருக்கு, அந்த இசைக்கருவிக்கான படம் எப்படி இருக்கு என்பதெல்லாம் அவர் விளக்கியிருப்பாரு. அது மாதிரி தமிழர் இசை மரபு ரொம்ப பழைய இது. திருக்குறளை இசையோட கொடுக்கக்கூடிய நூல்கள். இசைத்தமிழ் வரலாறுலயே 2 இருக்கு. இசைத்தமிழ் வரலாறு 2 தூவா பாண்டியன் என்பவர்கள். இவங்களாம் தஞ்சையில வந்து இந்த பதிப்புகள்லாம் நிறைய நமக்கு கிடைக்குது என்பதையும் பார்க்கிறோம். இவை எல்லாம் ஒரு பொது நிலையில, அதாவது வடிவத்திற்கான நூல்கள்னா சிலதை மட்டும் நம்ம எடுக்கலாம். ஆனா இப்போ காலம் கருதி நான் ஒரு பொதுவாக இந்த இலக்கிய நூல்களை எல்லாம், தமிழ் இசையும் தமிழ் இசை வடிவங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இத்தனை நூல்களையும் நாம் பார்த்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம் என்பதுதான். மேலும் சில செய்திகள் பிற்காலத்துல இதுல வந்து இசை அரிய நூல் பாருங்க. அடுத்தது கூத்த நூல், சாத்தனாருடைய அந்த கூத்த நூல் அடுத்தபடியாக அது வரும். இப்ப அதுல பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அடுத்தது அதுக்கு கீழே இப்போ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ கூத்த நூல் பாருங்க. இந்த கூத்த நூல் வந்து நமக்கு
இது ஒண்ணு. அடுத்து சங்கீத ரத்னாகரம். இதுல தான் நம்ம தேவாரத்திலிருந்து எடுக்கப்பட்டத செய்திகள், தேவாரத்திலிருந்து அந்த குறிப்புகளை இவங்க எடுத்து பயன்படுத்தி இருக்கிறாங்க என்பதை நம்ம இதுல இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பஞ்சமரபு. இது முழுக்க முழுக்க கிடைத்த பழம்பெரும் தமிழிசை நூல் என்பது. இதெல்லாம் பிற்காலத்துல வந்த ஒரு நூல்கள் தான். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வடிவத்தை பற்றிய இசையும் யாழும்னு சொல்லுகிற போது அந்த யாழ் பற்றிய குறிப்பு, அதுக்கான பாட்டு எல்லாத்தையும் தொகுத்து இதுல கொடுத்திருப்பாங்க. அந்த பாட்டு அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் அதுல கொடுத்திருப்பாங்க. அது மாதிரி யாழ்மொழி பண் என்பது ஒரே ஒரு பண்ணை பற்றி மட்டும் அதுல நான் முதலே சொன்னபடி இந்த கோமதி சங்கர் ஐயர் அவர்கள் அதுல கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் காணல் வரி, கோமதி சங்கர் ஐயர் காணல் வரினா என்ன என்பது, பழந்த பண்ண ஆராய்ச்சி, அதன் முடிவுகளின் தொகுப்பு. ஒரு கட்டத்துல எப்படி அந்த ராகத்தை பாடணும்னு தெரியாத பொழுது, அந்த பண்ணை பாடணும், தேவார பண்களை எல்லாம் எப்படி பாடணும்னு தெரியாத போது, அதுக்கு தமிழிசை இயக்கம் வந்த பிறகு சென்னையில இந்த தமிழிசை ஆராய்ச்சியை தொடங்கி, பண்ண ஆராய்ச்சியை தொடங்கி, அதற்கான முடிவுகளை ஒரு பக்கம் ஓதுவார்கள், ஒரு பக்கம் இசைவாணர்கள் இவர்களை வைத்து கொண்டு ஒரு முடிவுக்கு வந்து அந்த 23 வகையான பண்கள் சொன்னோம் இல்லையா, அந்த பண்கள் இந்த ராகத்துல பாடினா பொருத்தமானது என்ற முடிவுக்கு வருவாங்க. சில சமயத்துல முடிவுக்கே வராமல் போன பல ராகங்களும் இருக்கின்றன என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பிற்காலம் வரையில் இப்ப பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன், இன்னும் முடியரசன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்றைய கவிஞர்கள் அனைவரும், இசைப்பாடலுக்குரிய கவிஞர்கள் நம்ம யார் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவர்களுடைய பாடலுக்குள்ளார ஒரு வடிவம் என்பது இருக்கும், ஒரு கீர்த்தனை என்பது இருக்கும். இன்னும் நம்ம வந்து கீர்த்தனை வடிவத்திலிருந்து தொடங்கி அது ஒரு பெரிய வரலாறையே நம்ம கொடுக்கலாம். அப்போ நம்மளுடைய இலக்கிய வடிவம் என்பதை மட்டுமே நான் எடுத்து முன்வைத்து உங்கள் முன் இங்கு சொல்லி இருக்கிறேன். ஆகவே காலம் கருதி இத்துடன் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த இணையத்தின் வழி இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமை காத்து எனது உரையை கேட்ட இணைய வழியில் இணைந்துள்ள பேராசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், ஆய்வாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. இந்த வாய்ப்பினை நல்கிய சோனா கலைக்கல்லூரிக்கும் அதை சார்ந்த சான்றோர் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. கூகுள் மீட்டை குழுகுழு மீட்டாக்கியும் கூர்மையான இசை அறிவை தந்தமைக்கும் இணைய காற்றினை இசைத்தமிழ் காற்றாக மாற்றியும் நமது அருமை ஆய்வறிஞர் முனைவர் இரா வசந்தமாலை அம்மா அவர்களுக்கு இணையத்தமிழ் மன்றம் மூலமாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா, மீண்டும் உங்களுடைய ஆய்வு வகுப்பில் அமர்ந்து உங்களுடைய அதே ஆய்வினை அப்படியே நாங்கள் மீண்டும் ஒரு முறை கேட்டு எங்களுடைய மனமும் ஆய்வுலகத்திற்கு இட்டு சென்ற உங்களுடைய பேருரைக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். அம்மா, இனி பேராசிரியர்கள் அனைவருக்குமான கலந்துரையாடல். ஏதேனும் இசை குறித்த ஐயப்பாடுகள், சிந்தனை தெளிவு பெற அரிய செய்திகள் வேண்டுமாயின் கலந்துரையாடலாம். மேடம் வணக்கம். நான் ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் அம்பிகா மிஸ் பேசுறேன். மேடம், ரொம்ப அருமையா இருந்தது உங்களுடைய உரை. அதாவது இவ்வளவு இசையோடு ரொம்ப அழகா வந்து பாடியிருக்கீங்க. அது கேட்க கேட்க மீண்டும் மீண்டும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு. அதாவது சலிக்காம அந்த உங்களுடைய உரையை வந்து கேட்கறதுக்கு இந்த தருணத்துல வந்து எங்களுக்கு வந்து சோனா கல்லூரி ஒரு வாய்ப்பு அளித்திருக்கு. இது போன்ற ஒரு இணையத்தின் மூலமாக உங்களுடைய உரையை கேட்கறதுக்கு அருமையான சொற்பொழிவு மேடம். ரொம்ப நல்லா இருந்தது. எவ்வளவு அழகா பாடியிருக்கீங்க. அது அந்த தமிழ் இசைக்கான வடிவங்கள் எப்படி எல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப சொல்லில் அடங்காது. அவ்வளவு பெரிய ஒரு புகழுக்கும் பெருமைக்கும் உரியவர்களா நீங்க இன்னும் மீண்டும் மீண்டும் வந்து
உங்களுடைய ஆய்வு பணி தொடரட்டும் என்பது வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் மேடம். ரொம்ப நல்லா நன்றி. இருந்தது மேடம். நன்றிம்மா நன்றிம்மா. வணக்கம்மா, உங்களுடைய மாணவி வணக்கம்மா. கவிதா பேசுறேங்கம்மா. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. அம்மா உங்களோட திரும்பவும் எனக்கு வந்து எம்ஃபில் கிளாஸ்ல உட்காந்த மாதிரியே இருந்ததுங்கம்மா. எனக்கு ரொம்ப நாள் ஆனது, இப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கம்மா. ரொம்ப நல்லா ரொம்ப இருந்ததுங்கம்மா. மகிழ்ச்சிம்மா. ரொம்ப மகிழ்ச்சி நன்றி. மகிழ்ச்சிப்பா. வினாக்கள் நன்றிங்கம்மா. இருந்தா கேளுங்க. அப்ப கேட்க முடியல, இப்ப கேட்கலாம். நம்ம அம்மாட்ட எப்ப வேணாலும் கேட்டுக்கலாங்கம்மா. நன்றிப்பா. நன்றிங்கம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. நான் முனைவர் கோகிலா பேசுறேன். சொல்லுங்கம்மா. பழங்கால கும்மி பிரதிகள் எல்லாம் பெரும்பாலும் இசை வடிவில தான் வந்து பதிவாயிருக்கு. அதை பற்றி பிரதிகள் அதாவது கிட்டத்தட்ட நான் சொல்றது வந்து 19ஆம் நூற்றாண்டு பிரதிகளை சொல்றேன். 1923, 24, 1911, 19ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கம். அந்த மாதிரி அச்சான அந்த பிரதிகள்ல வந்து பெரும்பாலும் ஒரு திருட்டு போன கும்மி அப்படின்னா கூட அது ஒரு இசை வடிவுல தான் அதை கொடுத்திருக்காங்க. ஃபுல்லாவே இசை வடிவுல பல்லவி, தரு, சரணம் சொல்லி நிறைய கீர்த்தனைகள், நிறைய விலாசங்கள் என்று சொல்லக்கூடிய வடிவங்கள் எல்லாமே கையாளப்பட்டிருக்கு. இந்த பிரதிகளை பற்றிய ஆராய்ச்சியை வந்து எவரேனும் மேற்கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிறது என்னுடைய ஐயம். சரிங்கம்மா. அதாவது பிரதிகளை பற்றி ஆராய்ச்சி வந்து உங்களுக்கு இல்லைங்கம்மா. இதுல என்ன எதுக்காக நான் சொல்றேன்னா, கும்மி பாடல் இப்ப வந்து நீங்க உங்களுக்கே தெரியும், இந்த பழைய காலத்து மரபுல இந்த கையால் வரையப்பட்ட ஓவியத்தோடு கூட்டிய இந்த சிந்து பாடல், வளையல் சிந்து, நொண்டி சிந்து, அந்த மாதிரி என்ன சொல்றது, இப்ப நீங்க சொன்ன இந்த கும்மி, இந்த ஒய்யார கும்மி, இப்பெல்லாம் அதுல நிறைய வகை இருக்கு. இது நாட்டுப்புற வழக்காறுல வந்த மரபை அப்படியே பின்பற்றி அது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த வழிபாட்டு நிலைக்குரியதாகவே அதை அன்றைக்கு பாடியிருப்பாங்க. மக்கள் வாய் வழி மரபா அதை பாடியிருப்பாங்க. அந்த பாடுனது நம்மளுக்கு எப்படியோ அந்த சில கையேட்டு பிரதியாகவும் அதற்கு பிறகு அது அச்சேற்றம் பெற்றும் வந்திருக்கு. ஆனால் இவற்றை எல்லாம் தொகுத்து ஒரு ஆய்வாக்கி சொல்லுகிற போக்க நம்ம இன்றைய வரைக்கும் எனக்கு தெரிந்து ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வேட்டிற்காக பண்றாங்களே தவிர, ஆனா நூலாக்கம் செய்து வெளிவந்ததா எனக்கு பார்த்த வரைக்கும் எனக்கு கிடைக்கல. நானே பழைய காலத்து பிரதியெல்லாம் சின்ன சின்னதா தான் இருக்கும், ஒரு 10 பக்கம் தான் இருக்கும். ஒரு 10 பழம்பெருமை வாய்ந்த அந்த கும்மி, வளையல் சிந்துன்னு ஒண்ணு இருக்கு. அது மாதிரி அது என்ன, அந்த மலையில காவடி சிந்து இருக்கு. இதெல்லாம் வந்து தனித்தனி பிரதிகளா இருக்கு. பாடலா மட்டும்தான் இருக்கும், அதுக்கான விளக்கமோ மற்றதோ எதுவும் இருக்காது. அப்படிங்களாமா? நன்றிமா நன்றிமா. அதை இதெல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணலாம் யாராவது. அதாவது பழம் பிரதிகளை எடுத்து வைத்துக்கொண்டு பின்னாடி நீங்க சொல்ற அந்த 19ஆம் வாக்குல ஆரம்பத்துல எல்லாம் நூல் நூலா போட்டிருக்கிறாங்க, தனித்தனியா இருக்கு. ஆனா காவடி சிந்து போல அதை வைத்துக்கொண்டு பெருசா அதை பேசுற அந்த ஆய்வு போக்கு மற்ற நூல்களுக்கு இல்லை. ஆனா அது எடுத்து வைத்து இப்ப நம்ம காத்தவராயன் கதைப்பாடல், மதுரை வீரன் கதைப்பாடல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அது ஒரு பிரதியாக மட்டுமே இருக்கும். அது மாதிரி பிரதியாக மட்டும்தான் இருக்குது. பல்வேறு பாடல்கள் அப்படியே இருக்கு. இன்னொன்னு நேற்று கூட ஒரு திருவிழால தங்காய் கோயில்னு எதோ சொல்றாங்க, அதுக்கான பாடல்கள் நிறைய இருக்குதான், கும்மி பாடல் அது இதுன்ட்டு. ஆனா அதை கொடுங்கன்னா கோயிலே கொடுக்க மாட்டாங்க. அப்ப அது எப்படி இருந்ததுன்னா அவங்களுடைய வாய் வழி மரபுல அவங்க அப்படியே வச்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு சிலர் வந்து அதை பதிவு பண்ணி நூலாக்கி அதை வெளியே கொடுக்குறாங்க. அது வழிபாட்டு பாடல், அடுத்தவங்களுக்கு போகக்கூடாது, குறிப்பிட்ட இனத்தாருக்கு மட்டுமே சொந்தம்னு. இப்ப இசையில கூட பாருங்க, குறிப்பிட்ட இனத்தாருக்கு குறிப்பிட்ட கோயிலுக்குரிய தெய்வத்துக்கு உரியது மட்டும்தான் என்று போகிற போக்கு இன்னைக்கும் பாக்குறோம். அதை வாங்க முடியல என்னால. அப்போ அந்த மாதிரி சில பாடல்கள் நீங்க சொல்ற மாதிரி அந்த காலத்துல வந்தது, ஆய்விற்கு வரல. ஆனா நூலாக்கம் செய்யப்பட்டு இருக்கு, ஆனா தூக்கப்படக்கூட இல்லை. நன்றிமா நன்றி. பேராளர்களுக்கு வேற ஏதேனும் சந்தேகம்? அம்மா வணக்கம். சிபி சொல்லுங்கப்பா. ஆமா, சங்க இலக்கியம்
வணக்கம்மா. சங்க இலக்கியம் தொடங்கி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பக்தி இலக்கியங்கள், நாட்டுப்புற இது அப்படின்னு வளர்ச்சி, இசை குறித்தான வளர்ச்சிகள் சொல்லிட்டே வந்தீங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல நம்ம 21ஆம் நூற்றாண்டு இன்றைய காலகட்டத்துல ஒரு இசையின் வளர்ச்சி எப்படி இருக்கு, அதோடைய பார்வை எப்படி இருக்கு? பார்வை அதாவது சோனா கல்லூரியில இன்னொரு அமர்வு கொடுத்தாங்கன்னா அதை பற்றி நான் சொல்லுவேன். அதாவது எதுக்குன்னு இது ஒரு சும்மா கேலிக்காகத்தான். நீங்க சிற்றிலக்கியம் இக்கால இலக்கியத்துல பாரதியார் வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். நீங்க பாவேந்தர் உள்ளுக்குள்ள இசைப்பாடல்லாம் எழுதுறாரு. இசை அமுதம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவருக்கு கொடுக்கறது. பிற்காலத்துல நான் இங்க எடுத்துக்கொண்ட தலைப்பு இசை வடிவங்கள் என்பது. முழுமையாக இந்த சிற்றிலக்கிய காலம் வரைக்கும் இன்றைக்கு அந்த போக்கு எப்படி இருந்தது, முதல்ல இந்த இலக்கண வடமொழி இலக்கணமும் தமிழ் இசை இலக்கணமும் எப்படி ஒன்றாக இணைந்து செயல்பட்டது, இதுல வடமொழி எங்கிருந்து உள்ள வந்தது, தமிழ் எப்படி காணா போயிற்று என்பதை வரலாற்றை சொல்ல வேண்டும் என்பதற்காக அதை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இலக்கிய ரீதியாக மிகப்பெரிய ஒரு கட்டத்திற்குள்ளார அந்த இசை வடிவம் இருக்கு. அதுக்குள்ளார பண்ணீங்கன்னா நான் தனியே பட்டியலே கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு சங்க இலக்கிய பாடல்ல இப்ப நான் கொடுத்தேன் இல்லைங்களா, அந்த பாடல் சங்க இலக்கியத்துல பொறுத்த வரைக்கும் விரற்கல் பாடல், உங்களுக்கு அந்த அந்த முதுபெண்டீர் பாடல், இதெல்லாம் நம்ம ஒரு வகைப்பாட்டுக்குள்ளார கொண்டு வரணும்ன்றதுனால சங்க இலக்கியத்தை சொன்னேன். அதுக்கப்புறம் அது தெரிந்து புரிந்து இப்படிதான் பாடணும்னு எல்லாரும் சொல்லுகிற பொழுது பிற்காலத்து இசை பாடல்கள் இந்த வடிவத்துல இருக்கு, இந்த மாதிரி இசையில அந்த வடிவத்தை கொடுக்கலாம் என்பதற்கு உதாரணங்கள் நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். இப்படி வந்த பிறகு கடைசியில உங்களுக்கு இப்ப பாரதிதாசன் காலத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாரதியாருடைய ஒருவருடைய பாட்டுக்குள்ளேயே எல்லா வகையான இசை வடிவத்தையும் நம்ம பார்க்கலாம். அவரு மக்கள்கிட்ட பாடல் போய் சேரணும் என்பதற்காக சிந்துக்கு தந்தைன்னு சொல்றேன், சிந்து பாடல்லே பல வகை கொடுக்கிறாரு. இப்ப பாரதியாருடைய பாடல்ல நீங்க முதல்ல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா முன்னோருடைய பாட்டு மரபை எடுத்து வைத்துக்கொண்டு தாயுமானவர் ஆனந்த கழிப்பு, இல்லைன்னா சித்தருடைய இசை அமைப்புன்னு அவரே கொடுத்திருப்பாரு, மேலேயே கொடுத்திருப்பாரு. கொடுத்த 2 சந்த பாடல் 2 கொடுத்திருப்பாரு. அப்படி மேல போட்டு அவர் இசைய வடிவமைச்சிருப்பார் பாரதியார். அதற்கு பிறகு பாரதிதாசன் எடுத்துக்கிட்டா பாரதியார் தன்னுடைய ஒரு தொகுப்புக்குள்ளேயே எல்லா வடிவத்தையும் கொடுக்கிறாரு. ஆனா பாரதிதாசன் இசைக்காக தனியாகவும் காப்பியத்திற்காக தனியாகவும் வேறு, அதாவது தேசப்பற்றுடைய பாடல்கள் தனியாகவும் மேலும் சில, அதாவது என்ன சொல்லி தொடர்நிலையாக நீண்டு வரக்கூடிய பாடல்களை எல்லாம் அவர் ஒரு பக்கமாகவும் அவர் எழுதி வைக்கிறார். இசைக்காக தனியா கொடுக்கிறார் யார்? பாவேந்தர். அப்போ பாரதி கொடுத்த அந்த வரிசையிலிருந்து கொஞ்சம் வளர்ந்த நிலைய பாவேந்தர்ல இசை அமுத பாக்குறோம். தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னாலும் நன்னை, பாவேந்தர். இது கல்வியினுடைய பெருமையை பெண்களுக்கு உணர்த்துவதற்காக அதுல கொடுக்கிறார். துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ, அப்படி ஒரு பாடல் கொடுக்கிறார். இதெல்லாம் இசைக்குள்ளார தனியா அவர் பாவேந்தர் கொடுக்கிறார். இப்ப பாரதிதாசன் காலகட்டத்துல மேடையில் ஏறி தமிழ் பாடலும் என்ன சொல்றது சமஸ்கிருத பாடல் இல்ல பிற மொழி பாடல்கள் எதுவா இருந்தாலும் பாடுகிற மரபு அவங்களுடைய காலகட்டத்துல வருது. இப்ப 1950 வாக்குல தான் அந்த தமிழிசை இயக்கம் நமக்கு வருகிற பொழுது அந்த காலகட்டத்துல அண்ணாமலை செட்டியார் அவர்கள் இந்த இயக்கத்தை, அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அவங்க இந்த இயக்கத்தை ஆரம்பித்த பிறகு இப்போ அது தனியா ஒரு இசை என்ன சொல்றது எதிர்த்து இசை வடிவங்கள் தோன்ற ஆரம்பிக்கின்றன. அப்ப ராஜாஜியா இருந்தாலும் சரி, பாவேந்தரா இருந்தாலும் சரி, இன்னும் வேறு சில பல்வேறு ஆசிரியர்கள் தங்களுக்கான தமிழ் உணர்வோடு கூடிய அந்த பாடலை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பாடலை கொடுக்கிற பொழுது அங்க கீர்த்தனையும் இடம்பெறுது, இசையும் இடம்பெறுது. அவங்களே மேல இசையை போட்டுருவாங்க, கீழே கீர்த்தனை. ஆனா இந்த இசையை போடும்போது அவங்க பண்டைய தமிழ் இசையை பயன்படுத்த மாட்டாங்க. அதற்கு பதிலா காப்பி ராகம், ஆரபி ராகம், பைரவி ராகம்னு அந்த யாரு நம்ம
கொடுத்த அந்த பிறமொழி சொற்களை பண் வகைகளையே அவங்க மேல போட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னன்னா இசைத்தமிழ் வளரணும் என்பதுதான், இசை வடிவங்கள் வளரணும் என்பதுதான். நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப தாண்டகம், விருத்தம் என்பதெல்லாம் பழைய செய்யுள் ஒரு வடிவம். அந்த வடிவத்துக்குள்ளார இசையை பொருத்தி பார்த்தோம். பின்னாடி மக்கள் அதை படிக்கக்கூடிய நிலையில இல்லாத பொழுது இந்த 20ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இசை வடிவமே மாறுது. உங்களுக்கு அருணகிரிநாதருக்கு பிறகு எல்லாமே மாறுது. அப்போ மாறுகிற பொழுது எளிமையாக இசையை கொடுக்கணும். அதே மாதிரி சுதந்திர போராட்ட காலம், அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். சுதந்திர போராட்ட காலத்துல எளிய ஒரு பாட்டு வடிவத்துக்குள்ளார ஒரு இசையை கொடுத்து நூலாக்கம் செய்கிறார்கள், நூல்கள் போடுறாங்க, நிறைய பாடல்கள் வெளிவருது. அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா அந்த பாடல் பரவுதான் தான் பார்த்தாங்களே தவிர அங்க நீங்க அது வெண்பாவில இருக்கணும், ஆசிரியப்பாவில இருக்கணும் அப்படிலாம் பார்க்கல. ஆனாலும் இது ஒரு மிகப்பெரிய வரலாறு. நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து பிறகு இப்ப பாத்தீங்கன்னா தியாகராசருடைய பாடல் எல்லாம் தெலுங்குல இருக்கு. ஆனா தியாகராசர் யார் தெரியுமா? அவர் ஒரு தமிழர் தான். ஆனா அவர் மொழி என்னமோ தெலுங்கு மொழி, அதுல அவர் கீர்த்தனை செய்யறாரு. உடனே அவர் செய்யறத பார்த்துட்டு தெலுங்குல பாடலாம் பாடக்கூடாது, தமிழ்ல கடைசியா ஒரே ஒரு பாட்டை ஏறி மேடையில பாடுவாங்க, அதுதான் திருப்புகழ். அதுக்கு பேர் என்னன்னா துக்கடான்னு பேர். அந்த ஒரே ஒரு துக்கடாவை கேட்பதற்காக, அந்த பாடலை பாடுவதை கேட்பதற்காக மேடையில அவ்வளவு தமிழர்கள் உட்கார்ந்துருப்பாங்களாம். பாரதிக்கு இதுதான் பிடிக்கல. அவர் சொல்லுவாரு, எத்தனை காலத்திற்கு இதே மாதிரி தெலுங்கு பாடல வாதாப்பி கண்ண பத்தின் பத்தேன்னு இப்படியே கேட்டுன்னு இருப்பீங்கன்னு அவரு தன்னுடைய கட்டுரை பகுதியில விமர்சனம் வைப்பார். தமிழனுக்கு இரும்பு காதாக இருப்பதனால் கேட்ட பாடலை, பிறமொழி பாடலை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தோல் காது உள்ள தேசங்களில் இதை பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள்னு பாரதியார் தன்னுடைய கட்டுரை பகுதியில சங்கீத விஷயம்னு ஒண்ணு எழுதுறாரு. அந்த சங்கீத விஷயத்துல சொல்றாரு, அப்ப தமிழ் பாடல் இருக்கணும்டா. மீசை மேடையில ஏறி பாடுகிற பொழுது ஒரு வீர ரசம் உள்ள பாடலை பாடினா மேடையில இருக்கிறவன் எப்படி இருக்கணும்? அந்த வீரமா பாடணும். இருக்கையில் அமர்ந்திருப்பவன் இருக்கை முனையில் அமர்ந்து கொண்டு மீசை துடிக்க வேண்டும்னு சொல்லுவார். அப்போ இப்ப பாரதியார் சொல்லி அந்த சூழலை வைத்துக் கொண்டு பார்க்கிற பொழுது எல்லாம் தெலுங்கிசையா பாடி இருக்கிறாங்க, கடைசியா ஒன்னே ஒண்ணு துக்கடான்னு ஒரு தமிழுக்கு பாடுறாங்க. அப்படி தமிழ்ல யாராவது முழுசா பாட்டா மேடையை கழுவி விட்ட நிலையும் பாக்குறோம். இப்போ இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, பாடல் இருக்கு, பாடுவதற்கு அனுமதி இல்லை தமிழகத்துல. அந்த காலகட்டத்துல தெலுங்கு இசையா தமிழ் இசையான்னு வருகிற அந்த காலகட்டத்துல பாடுவதற்கு அனுமதி இல்லை. இருந்தாலும் பல்வேறு சான்றவர்கள் தமிழிலேயே பாடல் கொடுத்தாங்க. இப்போ தியாகையர் கொடுத்தாருன்னா உடனே ஊத்துக்காடு வேங்கட சுப்பையர் தமிழ்ல பல அலைப்பாயுதே நம்ம கேக்குறோம். அது மாதிரி தாயே யசோதா உந்தன் ஆயர்குல துதித்த மாயன் கோபால கிருஷ்ணன் தமிழ்ல. நீங்க தமிழ்ல நீங்க ஒரு பக்கம் நீங்க தெலுங்குல பாடிக்கிங்க, இன்னொரு பக்கம் தமிழ்லயும் பாடுவதற்கு அந்த வடிவங்கள்ல கீர்த்தனைகளை கொடுப்பதற்கு ஏராளமான பேர் தமிழகத்துல இருந்தாங்க. அவங்க அந்த பாடல்லாம் கொடுத்தாங்க. நம்ம ஊத்துக்காடு வேங்கட சுப்பையர்னா கிருஷ்ணன் பாடலை கேட்க 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 அவ்வளவு இனிமையா இருக்கும். இன்னொரு பக்கம் முத்து தாண்டவர் சிவனை பற்றிய பாடல அப்படி பாடுறாரு. தேசிய உணர்வு வந்த பிறகு பாரதிதாசன் போன்றோர் தமிழ் வடிவத்தை மொழிக்குரிய வடிவமாக்கி, மொழியின் பெருமையை பேசக்கூடிய வடிவமாக்கி அந்த மொழி பாடல்களை கொடுத்தாங்க. இப்ப விடுதலையே வராததுக்கு முன்பே தாயின் மணி கோடி பாரீர், அதை தாந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர்னு பாடுறாரு பாரதியார். அப்போ இறைவனை பாடணும், முருகனை பாடணும்னு நினைக்கும் போது அவர் உடனே வடிவத்தை காவடி சிந்தில இருந்து எடுக்கிறார். வெள்ளினை முத்து பூர்வம் வளைத்தனை வேலவா வடி வேலவா. அப்போ நீங்க கேக்குறபடி பாரதியாருக்கு மக்கள் மத்தியில பாடல் போய் சேரணும். அப்போ மக்களுக்கு பிடிச்ச மெட்டுல சேரணும். அந்த பிடிச்ச மெட்டு எங்க இருக்கணும்? முன்னோர்கள் பயன்படுத்தியதா இருக்கணும். அந்த முன்னோர்கள் பயன்படுத்திய மெட்டை எடுத்து வைத்துக்கொண்டு பாடுகிற சூழலை பாரதி கிட்ட பாக்குறோம். பின்னாடி பாரதியில இருந்து கைப்பற்றி பாரதியாரை பிடித்து கொண்டு, பாவேந்தரை பிடித்து கொண்டு மொழி உணர்வு, தேச உணர்வு, அது மாதிரி இனம் மான பிரச்சனையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எல்லாரும் அதை எழுத ஆரம்பித்தார்கள். கீர்த்தனையில எழுதுறாங்க. யாரடா அவன் இன்னொன்று தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தான்,
அழகு குழந்தையை நீ பேபி என்றழைத்தாய், என்னடா தந்தையை தாடி என்றழைத்தாய், என்னடா தந்தையை தாடி என்றழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று துளைத்தாய். எப்படி பாருங்க, கொன்று துளைத்தேன்னு படுறார். அப்போ எல்லாருக்கும் அந்த உணர்வு வருகிற பொழுது அந்த வடிவங்கள் மாறுகின்றன. தொடர்ச்சியாகவே இசைப்பாடல்கள் தோன்றிக்கொண்டேதான் இருந்தன என்பது. இது தனியாக சுதந்திரத்திற்கு பிறகு இசை வடிவங்கள்னு நம்ம எடுத்துக்கிட்டா அது பற்றிய நிறைய ஆய்வுகள் நமக்கு நிறைய இருக்கு. அதை பற்றி தனியாக கூட நாம் பேசலாம். பேராளர்கள் அனைவருக்கும் நன்றிகள். கலந்துரையாடல் நேரம். பேராளர் அனைவருக்கும் நன்றி. கலந்துரையாடல் நிறைவுக்கு வருகிறது. அடுத்ததாக நன்றி நவிழும் நேரம். அமர்வின் நிறைவாக நன்றி உரை வழங்கும் தருணம். நன்றி நவிழ தமிழ் துறையின் உதவி பேராசிரியர் திரு க சதீஷ்குமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சோனா இணைய தமிழ் மன்றம் இணைந்து நடத்தும் பன்முக நோக்கில் தமிழ் பண்பாடு இணையவழி பன்னாட்டு ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி 7 நாட்கள் நடைபெற சிறப்பாக திட்டமிடப்பட்டுள்ளது. அதில் முதல் அமர்வாக இன்று பேசுவதற்கு வருகை புரிந்த முனைவர் இரா வசந்தமாலை பேராசிரியர், தமிழ்துறை, பெரியார் பல்கலைக்கழகம், சேலம் அம்மா அவர்களை வரவேற்று மிகச் சிறப்பான ஒரு உரை, செவிக்கு உணவு இல்லாத பொழுதுதான் சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் என்கின்ற ஒரு முதுமொழிக்கு ஏற்ப அருமையான ஒரு உரை நிகழ்த்தினார். இவருடைய உரையானது காப்பியங்கள் தொடங்கி பக்தி இலக்கியங்கள் வரை இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களையும் மிகச் சிறப்பாக பாடினார். இவருடைய இசைத்தமிழ் வடிவங்கள் என்கின்ற ஒரு தலைப்பானது மிகவும் பொருத்தமாக அமைக்கப்பட்டுள்ளது. எல்லா பாடல்களையும் இசை வடிவிலேயே இவர் பாடினார். மிகவும் சிறப்பாக அமர்ந்த இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்த அம்மா அவர்களை சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்த எங்களுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் க விஜயராகவன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இணையவழி பன்னாட்டு ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியின் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள முனைவர் வ கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் திருமதி க கவிதா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதுவரை அம்மாவுடைய உரைக்கு செவிசாய்த்த அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும், ஆய்வாளர்களுக்கும், தமிழ்துறை வல்லுநர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றியுரை வழங்க அனுமதி வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உதவி பேராசிரியர் திரு க சதீஷ்குமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. பேராளர் அனைவர்களுக்கும், பேராளர் அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு. நாளைய அமர்வின் நேரம் இரவு 8 மணிக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அது ஏற்கனவே முன்னமே உங்களுக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் வந்துவிட வேண்டும். இருந்தும் மறந்து விட வேண்டாம், மறந்தும் இருந்து விட வேண்டாம். நாளை இரவு 8 மணி முதல் 2ஆம் அமர்வு நடக்க இருக்கிறது. இந்த 2ஆம் அமர்வின் சிறப்பு விருந்தினர் உங்களுக்கு எல்லாருக்கும் பரிச்சயப்பட்ட ஒரு நபர், ராசாராம் என்று அழைக்கப்படக்கூடிய நீச்சல்காரன் அவர்கள் வருகை தர உள்ளார். அவர் கென்யா நாட்டிலிருந்து நமக்கு ஆய்வுரையை வழங்க இருக்கிறார். ஆகவே கென்யா நாட்டிற்கும் இந்திய நாட்டிற்கும் நேர மாறுபாடு இருப்பதால் நம்மளுடைய இந்திய நேரப்படி நாளை இரவு 8 மணிக்கு அனைவரும் இணைந்து விட வேண்டும். கென்யாவிலிருந்து திரு நீச்சல்காரன் கிளாட் ஏற்றறிவு கருவியும் தமிழும் என்ற தலைப்பில் நமக்கு பொழிவை தருவதற்கு இணைகிறார். இதுவரையில் கூகுள் மீட்டில் இணைந்து அம்மாவின் ஆய்வுரையை செவிமடுத்து இசை ஒளியோடு
ரொட்டி ஒளியும் சேர்த்து சுவைத்து சாப்பிட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், அனைத்து ஆய்வாளர்களுக்கும், பேராளர்களுக்கும், சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாகவும், இணைய தமிழ் மன்றம் மூலமாகவும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி அம்மா. ஐயா வணக்கம். மேம் வணக்கம் மேம், சொல்லுங்க மேம். பதிவெண் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லைங்க பின்னூட்ட படிவத்துல? ஆமா ஆமாங்க மேம். என்ன அது பதிவெண் என்னங்க மேம்? உங்களுக்கு நீங்க தொகை செலுத்தி விண்ணப்ப படிவம் வந்து சமர்ப்பிச்சிருப்பீங்க இல்லையா, கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்பீங்க. அந்த கூகுள் ஃபார்ம் வச்சு நான் உங்களுக்கு பதிவெண் பாருங்க, குழுவுல வந்து அந்த பட்டியல் போட்டிருக்கோம். அதுல வந்து வரிசைப்படுத்தி அந்த உங்களுக்கு எல்லாம் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ரிஜிஸ்டர் நம்பரை வந்து கேட்டிருக்க அந்த ஃபீட்பேக் ஃபார்ம்ல போடணும். அப்படிங்களா? இது வந்து ஆக்சுவலா ஒருத்தவங்க அனுப்புனது. இது ஆக்சுவலா அவங்க கிட்டயே அந்த லிஸ்ட் கேட்டு உங்களோட நேம்ல என்ன பதிவு கொடுத்திருக்காங்கங்கறத நீங்க பாருங்க. நீங்க முசிறியில இருந்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், சென்னையில இருந்து. சரி, நீங்க கொடுத்திருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து குழுவுல கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த பதிவு எண் ரிஜிஸ்டர் நம்பர்ல இருக்கிற லிஸ்ட் வாங்கிக்கிங்க. அதுல உங்களுக்கு என்ன ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்திருக்கோ அந்த ரிஜிஸ்டர் நம்பரை ஃபீட் பண்ணிக்கங்க. இல்லங்க, தொகையெல்லாம் நான் செலுத்தல. ஆக்சுவலா தொகை செலுத்தலன்னா உங்களுக்கு பதிவெண் வராதுங்கம்மா. இப்போ செலுத்துவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இப்ப நிறைவு செய்யப்பட்டிருக்கு. நீங்க தனியா நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கு பிறகு என்னங்கிறது பார்க்கலாங்கம்மா. சரிங்க. சரிங்கம்மா. வணக்கம். ஏன்னா முனைவர் அடைக்கல் திருச்சியில இருந்து பேசுறீங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம். ஏன்னா இன்னைக்கு தான் நான் வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணேன். சாயங்காலம் தொகை செலுத்தி ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன். சரிங்க ஐயா. நம்பர் எனக்கு சென்ட் பண்ணி அனுப்பிடலாங்க ஐயா. ஐயா நீங்க கூகுள் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டீங்களா? சப்மிட் பண்ணேன். இன்னைக்கு சாயங்காலம் சப்மிட் பண்ணிட்டேன். ஒரு 7, 6 இப்ப பாருங்க, இறுதி பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க. அதுல வந்து உங்களுடைய பெயருக்கு பதிவெண் இருக்காங்கறத ஒரு முறை பாருங்க. நன்றிங்க. 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 நன்றி. நன்றி. வேறு யாருக்கான ஐயப்பாடுகள் இருந்தால் கேட்கலாம். கூகுள் மீட்டை வந்து இனி அணைத்து வைத்து நாளை 8 மணிக்கு, இரவு 8 மணிக்கு திறக்க முற்படுவோம். வேறு யாருக்கு ஏதேனும் சந்தேகம்? சரிங்க சார். மேம், கூகுள் மீட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் நம்ம லெஃப்ட் ஆயிக்கலாம். நன்றி, வணக்கம்.